அனைவருக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை சொல்லி அடியேன் பேச இருக்கின்ற தலைப்பு திருப்புகழில் அடியார்கள். அடியாத மாடு படியாது, அடியில் விழுந்தால் முடி கிடைக்கும். எடுத்துக்காட்டு சந்திரன். ஏண்டா 27 பெண்களை கொடுத்த ஒரே பொண்ணு கிட்ட நீ அன்பை காட்டுறியே, தொலைச்சி விடுவ நீ தேயணும் அப்படின்னாரு. காலில் பழுவந்த சிவன் காயில் பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா. செஞ்சடை அடவி மேல், அடவின்னா காடு, செஞ்சடை அடவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பிரான் குமாரன் கிருபாகரனே. கந்தர் அலங்காரம். ஆண்டவனை வணங்கும் பொழுது பாதாதி கேசம், மனுஷால வணங்கும் போது கேசாதி பாதம். மனுஷால வணங்கும் போது தலையை பார்த்து வணங்கணும், ஆண்டவனை வணங்கும் போது காலை பார்த்து வணங்கணும். அப்பா அம்மாவை வணங்கும் போது குனிந்து வயிற்றுக்கு நேரா வணங்கணும். 2 திங்களாய் அங்கமேலாம் சுமந்து பெற்று என்னை பையல் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய 2 கைப்புறத்தில் ஏந்தி அம்மா கனகதனம் தந்தாயே உன்னை இப்பிறப்பில் காண்பேன் என தாயே உன்னை வணங்குகிறேன். வயிற்றுக்கு நேரம் வணங்கணும். வாத்தியாரை பார்த்து வணங்கினா நெத்திக்கு நேரம் வணங்கணும். குருவே, ஞானத்தை ஆனா அவன்னா தெரியாம இருந்த என்னை திருப்புகழ் படிக்க வைத்து முனைவர் பட்டம் பெற வைத்து என்னை உயர்த்தினீர்களே குருநாதா, உங்களை வணங்குகிறேன். நெத்திக்கு நேரம் வணங்கணும். ஆண்டவனை எப்படி வணங்கணும் தெரியுமா? இருகை கூப்பி, மாணிக்க வாசகர் சொல்றார், தலையார கும்பிட்டு மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கடற்கன் கைதான் தலை வைத்து. இந்த பாருங்க, இது பேர் விருட்சாசனம்னு பேரு. விருட்சாசனம்னா இறைவனை வணங்குறது. மரம் எப்படி நிற்குது அப்படி பண்ண வேண்டும். அப்படி பண்ணா ஹார்ட் சம்பந்தமான நோய் வராது. நீங்க சென்னை மெரினா கடற்கரையில் பாருங்க, பெரிய கோட்டீஸ்வரர்கள்லாம் கையை இப்படியே ஆடின்னு போவாங்க, இப்படி தூக்குவாங்க. ஏன்னா அவங்களாம் தெய்வத்தை பல பேர் வணங்காதவங்க. இப்படி தூக்கி வணங்கும் பொழுது அது விருட்சாசனம். எத்தனை பேர் 3 to 4 எழுந்திருக்கீங்கன்னு தெரியாது. வைகரை துயில் எழு, அது இப்ப சொல்லவே வேணாம். மழைக்காலம் கம்பளி எடுத்து போத்து தூங்குறாங்க. கவனமா கேளுங்க. வாரியார் சுவாமிகள் தான் சொன்னார், திருப்புகழ் போல 7 14 லோகத்திலும் நூல் இல்லை. உலகத்தில் யார் பெரியவர்? பட்டிமன்றம். அடியார்கள் பெரியவரா, ஆண்டவன் பெரியவனா? தீர்ப்பு நடுவர் கொடுக்கிறார், அடியார்களே பெரியவர்கள். திருப்புகழில் அடியார்கள். இப்படி சொல்றேன். திருப்புகழில் கந்தபுராணம், திருப்புகழில் ராமாயணம், திருப்புகழில் மகாபாரதம். அண்ணா கோயம்புத்தூர் அண்ணா முருகன் அவர்கள் சிறப்பான முறையிலே சத்ரு சம்மார திரிசதி ஏற்கனவே பண்ணார், இப்ப மறுபடியும் பண்ணார். திருப்புகழில் மகாபாரதம் என்ற நூல் வளையப்பேட்டை கிருஷ்ணன் அவர்கள் எழுதுவதற்கு காரணமாக இருந்தார். தயவு செய்து சொல்றேங்க, எங்க வீட்டில் ஒரு 4000 புத்தகம் இது. அதில் ஒரு 400 புத்தகம் ஐயா வழக்கறிஞர் ஐயா, வெரி ப்ரிஷியஸ் புக்ஸ். இஃப் த சீஃப் மினிஸ்டர் ஐயா ஆர் கிங், யூ ஹேவ் டு கிவ் 40 books, ஐ வில் கிவ் 40 crores. கொடுக்க மாட்டேன். ஏன்னா இட் இஸ் வெரி வெரி ப்ரிஷியஸ், விலை மதிப்பற்ற புத்தகங்கள். 200 வருஷத்துக்கு முன்ன பதிப்பிச்ச புத்தகம் இதுகிட்ட. கைப்பிரதி இருக்கு, ஓலைச்சுவடி இருக்கு, அரிய பொக்கிஷம் உள்ள புதைந்து கிடக்கு. இதெல்லாம் விட்டுட்டோம். ஒன்லி மணி, இன்னொன்னு பணி. இதையே நோக்கி ஓடினா வாழ்க்கை பிணி, கிடைக்காது ஆன்மீகம் என்ற ஹனி. அது பகுதிங்க, அவ்வளவுதான். அது பொருளாதாரம். இப்ப நம்ம எல்லாம் இங்க தொண்டு செய்யறோமே, இதெல்லாம் அருள் ஆதாரம். வள்ளுவர் சொல்கிறார், அருட்செல்வம் செல்வத்துட் செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. இந்த குறளுக்கு போயிட்டு பாருங்க, விளக்கும். அருட்செல்வம் தான் செல்வத்துட் செல்வம். நேற்று பூசலார் நாயனார் குரு பூஜை. பல்லவ மன்னன் பிரம்மாண்டமாக சிவாலயம் கட்டுகிறார். ஆனால் பூசலார் திருநின்ற ஊரை சேர்ந்த ஒரு அடியார், ரொம்ப ஏழை சன்னியாசி, ஒரு சாதாரண மனிதர், மனசுல கோயில் கட்டுறார். 2 பேரும் ஒரே நாள் கும்பாபிஷேக டேட்டு வச்சுட்டாங்க. சாமி எங்க போவார்? நேரா போனார் மன்னனுடைய கனவுல, அண்ணா உன்னுடைய கும்பாபிஷேக டேட்டை போஸ்ட்போன் பண்ணு. சிவபெருமான் இங்கிலீஷில் பேசினாரான்னு கேட்கக்கூடாது, அப்பெல்லாம் ஆங்கிலம் பிறக்கவே இல்லை.
அது பிரெஞ்சு, லாட்டின், ஹீப்ரு, தமிழ், சான்ஸ்கிரிட் எல்லாம் கலவை, அதுதான் ஆங்கிலம். நாவாய் அதுதான் நேவி. நேரம் இல்லை, அது மொழி சார்ந்து போயிடும். போஸ்ட்போன் பண்ணார் சுவாமி, ஏதாவது குறைபாடு. இல்லப்பா, திருநின்ற ஊர்ல என் பக்தன், என் அடியவன். கவனமா கேளுங்க, யாரும் பேசக்கூடாது. மஞ்சு உட்காருமா, உட்கார், பேசினே இருக்கிற உட்கார். பெண் மணிகள் ஒழிச்சுனே இருக்கிறீங்க, மாரியார் சொல்வார், பேசக்கூடாது. மலேசியாவெல்லாம் பின் டிராப் சைலன்ஸ், அந்த மாதிரி நான் பார்க்கவே இல்லைங்க தமிழ்நாட்டில். மன்னிக்கணும் என்னை சொல்றதுக்கு. ஏன்னா அருணகிரி நம்ம ஊர்ல பிறந்துட்டாரு, அண்ணாமலையார் பக்கத்திலே இருக்கிறாரு. அதனால தண்டாமரையருடன் பிறந்தே தண்டே நுகரா மண்டூகம், வண்டோ காணத்து இடையிருந்து வந்தே கமல மது உண்ணும், பண்டே பழகி இருந்தாலும் அறியார் புல்லோர் நல்லோரை கண்டே கழித்து அங்கு உறவாடி தம்மீர் கலப்போர் கற்றோரே. தாமரையில தேன் இருக்கு, பக்கத்தில் இருக்கிற தவளைக்கு தெரியலையா, காட்டில் இருக்கிற வண்டு குடிச்சு போதும். உலகம் முழுக்க தமிழையும் ஆன்மீகத்தையும் மலேசியாவில் பார்த்து எவ்வளவு பெரிய முருகன் போராடுகிறார்கள் நம் சமயத்தை காக்க. சான்றோர் பெருமக்களே, பூசலார் கோயில் கட்டியிருக்காருப்பா, அந்த கோயிலுக்கு நான் எழுந்தருள இருக்கிறேன். ஒரே நமக்கு தெரியாம நம்ம ஊர்ல எவன் பெரிய கோயில் கட்டினவன், கிளம்பு படைகளை இட்டுன்னு போறாங்க மந்திரி பிரதானிகளை. யார் அந்த ஊர்ல, திருநின்ற ஊர்ல, தொண்டை நாடு, சோழ நாடு சோறுடைத்து, சேரமுடைத்து, வேழமுடைத்து சேர நாடு, சோழ நாடு சோறுடைத்து, பாண்டி நாடு முத்துடைத்து, தென்னீர் வயர் தொண்டை நன்னாடு சான்றோர் உடைத்து. திருவண்ணாமலை, வேலூர், செங்கல்பட்டு, சென்னை, விழுப்புரம் இதெல்லாம் தொண்டை நாடு. யார் அங்க பூசலார் கூட்டாயாங்க, அடியேன் தாங்க. நீங்கள் கோவில் கட்டியிருக்கிறாமே எங்க என்னாரு, அண்ணா ரொம்ப எளியவன், நெஞ்சகமே கோவில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சள் நீர் பூசை கொள்ள வாராய் பராபரமே, என்னை அன்பர் பணி செய்ய ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்த இதும் பராபரமே. மனசுலங்க அன்பன்ற செங்கல்ல வச்சு ஆசன்ற தண்ணியை ஊத்தி பாசன்ற சிமெண்ட்டை போட்டு மனசுல கோயில் கட்ட காலில் விட்டான் மண்ண. இப்ப அரசன் பெரியவனா அடியவன் பெரியவனா? அடியவன் தான் பெரியவன். இப்ப நான் ஏன் ஆண்டவன் பெரியவன் இல்லைன்னு சொன்ன தெரியுமா? அருணகிரிநாதர் இல்லைன்னா, குமரகுருபரர் இல்லைன்னா, ஔவையார் இல்லைன்னா, நக்கீரர் இல்லைன்னா, ஐயா வாங்க, இவங்கெல்லாம் இல்லைன்னா நம்முடைய ஆறுமுக பெருமானுடைய புகழ் தெரிந்திருக்காது. பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டார். துரை அங்க போய் டீ வாங்கி வா, சில்வர் கிளாஸ்ல. இந்த ஆழ்வார்கள் இல்லைன்னு சொன்னா அந்த அம்மா சிரிக்கிறாங்க. பெட்ரோல் போட்டாதாம்மா வண்டி ஓடும். பாருங்க, பேசினேரே அதுக்குள்ள டீல ஞாபகம் வச்சுட்டாரு. என்ன பண்றது, கொஞ்ச நேரம் பேசணுமே. ஆழ்வார்கள் இல்லைன்னா பெருமாளுடைய புகழ், அந்த அடியவர்கள் இல்லைன்னா தெரிந்திருக்காது. 63 நாயன்மார்கள். ஏம்பா ஊர்ல 4 பேர் பெரியவங்க சொன்ன பாதையில போங்கப்பா. யாரு? கொலகாரன் முள்ளமாரி, முடிச்சு வத்தியா, நாவுக்கரசர், ஞானசம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர். சத்புத்திர மார்க்கம், தாசமார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம், இதுல ஏதேனும் ஒன்றில் நாம் பயணம் செய்ய வேண்டும். அதான் 4 பேர் போன பாதை. 63 நாயன்மார்கள் இல்லைன்னா சிவபெருமானுடைய புகழ் தெரிந்திருக்காது. திருவிளையாடல் புராணம் எழுதிய பரஞ்சோதி முனிவர் இல்லைன்னா ஆண்டவனுடைய திருவிளையாடல் தெரிந்திருக்காது. காஞ்சிபுரத்திலே குமரக்கோட்டத்திலே டெய்லி 100 பாட்டை எழுதி வச்சிருவார் கச்சிப்ப சிவாச்சாரியார். மறுநாள் பார்த்து அது திருத்தப்பட்டிருக்கும். கந்தபுராணம் இல்லைன்னா முருகப்பெருமானுடைய வரலாறு தெரிந்திருக்காது. அருணகிரிநாதர் 16,000 பாட்டம் கிடைச்சிருந்தா அடடடடடா, அது என்ன உலகமே வியந்திருக்கும். இன்னைக்கும் உலகம் வியக்குது. வாரியார் சுவாமிகள் 12 வயசுல 10,000 பாட்டம் மனப்பாடம் பண்ணவர். அவர் தான் சொன்னார். அப்ப 9வது படிக்கிறேன், திருவண்ணாமலையிலே சமயப்பேரவை விழாவில் பேசுறார். ஒரு பாட்டை சொல்லிட்டு சொல்றார், திருப்புகழ் போல 7 14 லோகத்திலும் நூல் இல்லை. வேதாந்தம், சித்தாந்தம், போதாந்தம், நாதாந்தம், கலாந்தம் அத்தனையும் இருக்கு உள்ள.
ஸ்ரீமதி அம்மா பாடுற மாதிரி சந்தத்தை பிரிச்சு தந்த தனன 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 தன தந்த தனன தனன, இந்த சந்தத்தை சொன்னாதான் அந்த பாட்டு வரும். சந்தத்தை நீங்க பிடிக்கலன்னா பாட்டை படிக்க முடியாது. நல்ல வேளை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டமான பாட்டை கத்துறாங்க. பல்ல உடைக்கிற பாட்டுலாங்குது உள்ள, பல்ல உடைக்கிற பாட்டு. மச்சு மெச்சு மூத்திரம் இப்படிக்கு சூத்திரம், இக்கடத்தை மாற்றி அக்குடத்துளாக்கும் இப்படிக்கு மோட்சம் அருள்வாயே. எல்லாம் கொட்டி கிடக்கு. சரி, திருப்புகழில் அடியார்கள் ஞானசம்பந்தரை பேசுறார், சுந்தரரை பேசுறார். ஞானசம்பந்தரை முருகனாகவே பார்க்கிறார். 8000 சமணர்களை கழுவில் ஏற்றிய பெருமானே. இந்த நாயன்மார்களை எல்லாம் அடியாரா வச்சு போடுறார். கண்ணப்பரை சொல்றார். கண்ணப்பன் எப்படிப்பட்டவன்? கண்ணையே கொடுத்தான். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி. ஆதிசங்கரர் சொல்றார் கண்ணப்பனை, வேடுவனை, மார்க்கா வர்த்தித பாதுகா பசுதேரம் கூச்சிய கூர்ச்சாயத்தே கண்டு ஷாம்பு நிசேஷன புரரிபோர் திவ்யாபிஷேகாயத்தே கிஞ்சித் பசித்த மாம்சம். ஆதிசங்கரர் சொல்றார். யாரே? கண்ணப்பர். கண்ணப்பன் ஒரு வேடுவன். நல்லா தெரிஞ்சுங்க, அடியவர்கள் தான் உயர்ந்தவர்கள், தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. அதனாலே திருப்புகழிலே அடியார்களுடைய பெருமையெல்லாம் அற்புதமாக விளக்குகிறார் அருணகிரிநாதர். முடியா பிறவி கடலில் புகார். சார், திருப்பதி போனா என்ன சார் கிடைக்கும்? சில பேர் சொல்றான் திருப்பதி சென்று வந்தா திருப்பம் வரும். இன்னொருத்தர் சொல்றான் திருப்பதி போனா லட்டு கிடைக்கும் சார், திருநெல்வேலி போனா இருட்டுக்கடை அல்வா கிடைக்கும் சார், மன சுத்தி வந்தா என்ன கிடைக்கும் சார்? வழிமுடைய சாப்பாடு பானகம் எல்லாம் கிடைக்கும் சார். மகாலட்சுமி அம்மா பானகம் கொடுத்தாங்களே. திருப்புகழை படித்தால், முருக நாமத்தை சொன்னால் முடியா பிறவி கடலில் புகார். கடலாது 7 கடல் மணலை அளவிடில் அதிகம் எனது இடர்பிறவி அவதாரம். முழுதும் கெடுக்கும் மிடியார் படியில் விதனப்படார், வறுமை வராது. இந்த உலகத்துல அவங்க வாழற வரைக்கும் முருகனை கும்புறவங்களுக்கு என்ன வராது? வறுமை வராது. வெற்றிவேல் பெருமான் அடுத்து சொல்றார், அடியார்க்கு நல்ல பெருமான். கந்தர் அலங்காரத்தில் சொல்றார், அடியார்க்கு நல்ல பெருமான், அவுணர் குலம் அடங்க காத்த பெருமான், திரு நாமம் புகழ்பவரே. முருகான்னு சொன்னா பிறவி கிடையாது, முருகான்னு சொன்னா வறுமை கிடையாது, முருகான்னு சொன்னா எல்லாம் கிடைக்கும். அதனால முருகா என ஓர் தரம் ஓதும் அடியார். கவனமா கேளுங்க, யார் ஒருத்தர் முருகான்னு ஒரு முறை சொல்றாங்களோ ஓதும் அடியார் முடிமேல் இணை தாட்கள் அருள்வோனே. முருகப்பெருமானுடைய 2 பாதமும் நம்ம மேல வந்துருமா, திருவடி தீட்சை. அதனாலே உண்ணும் போதும் உறங்கும் போதும் முருக சிந்தையே, எண்ணும் போதும் எழுதும் போதும் முருக சிந்தையே, பண்ணும் போதும் பழகும் போதும் முருக சிந்தையே. நான் காரைக்கால் அம்மையார்கிட்ட தான் பார்த்தேன் ஐயா. காலையில சூரியன் உதயமாகுதான், பார்த்தா சிவபெருமானுடைய திருமேனி தெரியுதான், சூரியன் தெரியல. சூரியன் உச்சிக்கு வந்துட்டார் 12 மணி. இப்ப என்ன தெரியுது? முருகப்பெருமானுடைய திருநீரு தெரியுதான். சூரியன் சாயந்தரத்தில் மறைஞ்சிட்ட, மறையறா சாயந்தரத்தில் மாலை நேரம். என்ன தெரியுது? சிவபெருமானுடைய செஞ்சடை கற்றை தெரியுதான். சுத்தமா மறைஞ்சிட்டா இருட்டு நள்ளிரவு. சிவபெருமானுடைய இருண்ட நஞ்சுண்ட அந்த நெஞ்சம் தெரிகிறதா, கண்டம், நீல கண்டம் தெரிகிறது. காலையே போன்றிலங்கும் மேனி கடும் பகலின் வேலையே போன்றிலங்கும் வெண்ணீரு மாலையே போன்றிலங்கும் செஞ்சடை கற்றை மற்றவர்க்கு வீங்கு இருளே போலும் மிடரு. அப்படி ரசிக்கணும் முருகனே.
திருப்புகழ் பாடுவது மட்டுமல்ல, காலையில் எழுந்திருக்கும் போது அம்மா அப்பாவை முதல்ல சொல்லிட்டு எழுந்துக்கணுமா. அதுக்கப்புறம் குலதெய்வத்தை வணங்கணும். அடுத்து முருகா முருகா முருகா. கால இளம் கதிரில் ஒன்றன் காட்சி தெரியுது, நீல கடலலையில் மயில் எழுந்து நடனம் புரியுது முருகா. சூரிய உதயமாவது முருகப்பெருமானுடைய திருமேனி தெரியுதா? யார் அவரு? அவரே நெருப்பு. நெருப்பு கிட்ட இருந்து வந்த பெரிய நெருப்பு. ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேயம் சத்யோஜாதம் அதோமுகம். கச்சேபர் சொல்றார், அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு. இப்ப வெளியே பார்க்கிறோம் இல்லையா அவரை, அவர் அப்படியே உள்ள பார்க்கணும். முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம். அதற்கு அருணகிரிநாதர் போன்ற அடியார்கள் பாடிய நூல்களை நம்ம வாசிக்க வாசிக்க வாசி வாசி என்று, சிவா திருப்பி போடு, வாசி 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 வா. அது வாசி யோகம். வாசியாலே மூலக்கணல் ஓட்டியே வீசி வரும் மாசர குண்டலினியை விட்டு ஓட்டுமே, நினைத்தபடி காட்டுமே, அது உங்களோடு கூட்டுமே. யாரு? திருநாளை போவான். யாரு? நந்தன். புரியுதுங்களா? அண்டாண்ட கோடியெல்லாம் ஒன்றாய் சமைந்திருக்கும் அல்லவோ அடியன் சொல்லவோ. சிவபெருமான் சொல்றார், நடராஜ டே, சிதம்பரத்தின் எல்லையிலே என் பக்தன் நந்தன் வருகிறான், பூரண கும்ப மரியாதை கொடுங்கள். அதனாலே அடியாரை வணங்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவனை பகைச்சாலும் பகைக்கலாம், அடியாரை பகைக்க கூடாது. திருவண்ணாமலையில் குகைநமச்சிவாயர் என்ற உண்மையான சிவ அடியாரை பகைத்த காரணத்தினாலே, அவர் கொடுத்த சாபத்தினாலே திருவண்ணாமலையில் தறி ஓடாது. கோளர்கள் இருக்குமூர் கொன்றாலும் கேளாவூர் காளைகளே நின்று கதறுமூர். ஆரண்யமாய் இருக்கும் இடம் அழியினார். அண்ணாமலர் வெளியோடு என்டார் மலையிலிருந்து, சுவாமி நான் ஒருவன் இருக்கின்றேனே. யாருக்கிட்ட? அடியார்கிட்ட. நான் ஒருவன் இருக்கின்றேனே, அழியும் அழியா அண்ணாமலை. நான் குலுங்குவேன், உங்களை குலுக்குவேன், நான் ஒன்றும் ஆக மாட்டேன். அதனாலே அடியாரை பார்த்தா வணங்குங்க. ஏன்னா எத்தனை ஸ்தலங்கள் எந்தெந்த ஊருக்கு போயிருப்பாங்களோ, நம்மெல்லாம் அங்கே போயிருக்க முடியாது. அடியாரை காணின் ஆண்டவனை கண்டேனே. சிவஞான போதம் சொல்கிறது. மெய்கண்டார் சொல்றார், எல்லாருக்கும் சமயக்குறவர் நால்வர் தெரியும். சந்தான குறவர் நால்வர் யார் சொல்லுங்க பார்க்கலாம். ஓஹோ, நீங்க டீ சாப்பிட்றதுக்கு எங்களை கேள்வி கேட்டீங்களா? உமாபதி சிவம், அருள்நந்தி சிவம், மறைஞான சிவம், மெய்கண்ட சிவம். சிவஞான போதத்தில் சொல்றார், மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணெனத் தொழுமே. ருத்ராட்சம் போட்டிருக்காங்களா? திருநீர் போட்டிருக்காங்களா? சிவமா வணங்கு. கையில வேல் வச்சுக்கிறாங்களா? அவங்கள சிவமா வணங்கு. வேல் என்பது ஞானம். அப்ப அடியாரை காணின் ஆண்டவனை கண்டேனே. நம்முடைய அருணகிரிநாத பெருமான் நல்லா பாருங்க, நம்ம பெரிய புராணத்தின் பேர் என்ன? திரு தொண்டர் புராணம். இதே போல ஒருத்தர் எழுதினார். ஏன் அப்பனுக்கு மட்டும்தான் நூல் இருக்கணுமா, நம்ம சுப்பனுக்கு இருக்கப்படாதா அப்படின்னு தேனூர் வரகவி ஐயா அவர்கள் சேய்த்தொண்டர் புராணம். எத்தனை பேருக்கு தெரியுது? என்ன புராணம்? சேய் தொண்டர் புராணம். இன்னைக்கே யூடியூப்ல அடிச்சு பாருங்க. அப்பெல்லாம் கோனார் உண்டே துணை நோட்ஸ், இப்போ கூகுள் உண்டே துணை வந்துட்டார். கூகுள் சுந்தர் பிச்சை நம்ம நாட்டை விட்டு இதுக்கு போயிட்டார், தெலுங்கானா ஆந்திராவுக்கு போயிட்டார். 1.5 லட்சம் கோடி அங்கே வருது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். அதில் ஆபத்தும் இருக்கு, நன்மைகள் அதிகம் இருக்கு. ஆபத்து பன்மடங்கு இருக்கு. நம்ம தான் செயற்கையை நாட ஆரம்பிச்சிட்டோமே. செயற்கையா சிரிக்கிறோம்,
செயற்கையா வணங்குறோம், செயற்கையா நடிக்கிறோம். மாணிக்கவாசகர் சொல்றார், நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து, ஆண்டவனே நாடகத்திலேயாவது உன் அடியார் போல நடித்து நான் வீடகத்தே விரைந்திடுவேன். அங்க போறதுக்கு பார்க்கிறேன். கவிஞர் தேவிகா வந்துக்கிறாங்க. அவங்க நடிகை தேவிகா இல்லை, நம்ம திருவண்ணாமலை தேவிகா. ஆமா, தேவிகா ராணி வேற இல்ல. பாத்துங்க, கரெக்டா சொல்ற, வழக்கறிஞர் இல்லையா? வெற்றிவேல் முருகனுக்கு. சத்தம் கம்மியா இருக்கே, மதியம் சாப்பிடலையோ? ஞானவேல் முருகனுக்கு, அருணகிரிநாத பெருமானுக்கு. திருத்தொண்டர் புராணம், முருகன் மேல சேய்த்தொண்டர் புராணம். வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் புலவர் புராணம் பாடியிருக்கார். மொத்த பேர் அடியார்களையா, முருகப்பெருமானுடைய அடியார்களை அப்படியே வரிசைப்படுத்துறார். வண்ணச்சரபம் அவர்தான் திருப்புகழ் என்று சொல்லக்கூடிய இந்த சந்தப்பாவிற்கு, வண்ணப்பாவிற்கு இலக்கணம் எழுதியவர். அதுக்கு நான் இலக்கணம் நடத்துறதா இருந்தா எனக்கு 1 மணி நேரம் வேணும். அவ்வளவு அருமையான அந்த சந்தத்துக்கு. ஆழ்வார்களை ஒருத்தர் பேரு தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார். கவனமா கேளுங்க, நம்மெல்லாம் அடியவர்கள். சிஎம், பிஎம், எம்எல்ஏ, எம்பி, கோட்டீஸ்வரர் அதெல்லாம் அப்புறம். முதல்ல நாம எல்லாம் முருகப்பெருமானியே அடியவர்கள், அடிப்பொடிகள். தொண்டன் அடிப்பொடி, தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார். கம்பன் அடிப்பொடி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் என்ன? சா கணேசன். கம்பராமாயணத்தை கழகம் வைத்து வளர்த்த பெருமை காரைக்குடி கம்பன் கழகம். மிகப்பெரிய கம்பன் கழகம் ராமாயணத்தை உலகத்துக்கு அறிவித்த மிகப்பெரிய கழகம். சட்டை போட மாட்டார். அவருக்கு பேரு கம்பன் அடிப்பொடி. அதே போல இன்னொருத்தர் பேரு சேக்கிழார் அடிப்பொடி. நம்மெல்லாம் என்ன அடிப்பொடி? அருணகிரிநாதர் அடிப்பொடி. என்னம்மா ஸ்ரீமதி அம்மா எங்க இருக்காங்க? நம்மெல்லாம் அவருடைய புகழை, அவருடைய தொண்டை பேசுவதனாலே. அடியாராக இருக்கும் பொழுது பணிவோடு சொல்கிறேன், மராட்டிய மன்னன் சிவாஜி பார்த்து குருநாதர் கேட்கிறார் ராமதாசன், டேய் குரு காணிக்கை எங்கடா கொடுக்கல? குருநாதா உங்களுக்கு என்ன வேணும்? பெரிய சாம்ராஜ்யம். குருநாதா கேளுங்க தரேன்னா, இந்த நாடு எனக்கு வேணும்டா. அப்படியே வாழை கட்டி காலில் வச்சு தொடுவாராத. ஓ பட்டணத்தாரே, தங்க கதவுகள் பூட்டிய வீடு, சன்னியாசியா போயிட்டியா கோவணத்தை கட்டிக்கின்னு? இதனால வந்த லாபம் என்னையா? மன்னன் கேட்கிறான் குதிரையில போனவன் கீழே இறங்கி. மன்னா, நீ நிற்க, நான் உட்கார்ந்திருக்க. நான் என்னை வென்றவன், நீ உன்னை வெல்லவில்லை. முதல்ல யார்? ஃபர்ஸ்ட் we have to conquer ourself, our mind. முதல்ல நம்மை நாம் வெல்லும். தன்னை அறியே தனக்கு ஒரு கேடில்லை. தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார். தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தார். அதாக பிரம்மாஸ்மி. அதைத்தான் நம்ம அருணகிரிநாதர் பண்ணார். இரு வினையும் மும்மலமுமர இரவியோடு பிறவியற ஏக போகமாய் நீயும் நானுமாய் இருகும் வகை பரம சுகம் அதனை அருள் இடைமருதில். திருவிடைமருதூர் ஏக நாயக்கா லோக நாயக்கா இமையவர் பெருமாளே. சுவாமியினுடைய திருப்பாதம் எங்கப்பட்டதா? ஒண்ணு மயில் ஏறல மேல காலை வச்சு நம்ம கார்ல ஏறும்போது கால் படுதா இல்லையா? பிளைட்ல போகும்போது பிளைட்ல நம்ம கால் படுதா இல்லையா? அந்த மாதிரி அவருடைய பாதம் எங்கப்பட்டதா? அவர் பிரயாணம் பண்ற மயில் மீது பட்டதா. ஃபர்ஸ்ட் ட்ரையல். தாவடி ஓட்டும் மயிலிலும். ரெண்டாவது சொல்றாரு தேவர் தலையிலும். ஏன் மாரியார் சொல்வார், தேவர்களுக்கெல்லாம் கைலாஸ், அதனால கைலாசுக்கு வந்தாங்களாம். தேவர்களுக்கெல்லாம் கைலாஸ், அதனால கைலாஷ் போனாங்களா. சாமி காப்பாத்துக்க காப்பாத்த சூரபத்ம. நாளைக்கு சூரசம்மாரம். நாளைக்கு திருச்செந்தூரிலே கோடான கோடி மக்கள் குவிந்து விட்டார்கள். நாளைக்கு செந்தில் ஆண்டவன் சூரபத்மனை, அதாவது ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய மும்மலங்களை வேறு அறுத்ததனுடைய சிம்பல்
அடையாளம்தான் சூரசம்ஹாரம், வேற ஒன்றும் இல்லைங்க. சூரபத்ம எத்தனையோ 1000 ஆண்டுகள் தவம் பண்ணானா முருகப்பெருமானுக்கு வாகனமா போகணும்னு. அதே போல ஆண்கள்லாம் நல்ல மனைவி அமையணும்னு தவம் பண்றாங்க. பல பேருக்கு கிடைக்குது, சில பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது. மனைவி அமைவதெல்லாம் சார், கணவன் அமைவதெல்லாம் சொல்றாங்களா சார்? எங்கன்னா பண்ண முடியும் கிடையாது. அதுபோல உண்மையா சொல்றது, வேலைக்காரன் அமைவதும் மனைவி அமைவதும் வீட்டில் மாடு கன்றுகள் அமைவதும் அவனவன் செய்த விதிப்படியே. அவன் தவம் பண்ணான் என்னன்னு, மயிலாகணும்னு, சேவலாகணும் பாருங்க, கொடியாக மயில் வாகனமாக. அவன் செய்த தவம் அவனை அப்படி செய்ய வைத்தது. அதனால அவன் இல்லைன்னா கந்தனுடைய புகழ் தெரிந்திருக்காது. அதனால இப்போ மயிலையும் சேவலையும் தான் நம்ம வணங்குறோம். கொக்கரக்கோ சேவலும் நீ என்ன சொல்லி கூவுது, கொக்கு அரே கோ, கொக்கு அரே கோ. கொக்குன்னா மாமரம். திருச்செந்தூரிலே மாமரமாக நின்றே அரக்கனாகிய என்னை சம்மாரம் செய்த கோவே வருக, கோவே வருக, கொக்கு அரே கோ, கொக்கு அரே கோ, கொக்கரக்கோ. மயில் என்னன்னு அகவுது, குகா குகா குகா. நல்லா கவனமா கேளுங்க. நம்ம அது அகவரது பார்க்கறது இல்லை. மயில் என்ன அழகா ஆடுது பாரு, இது எப்படி நடக்குது பாரு, அந்த சாயலை பாரு. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி நாத பிந்து கலாதி நமோ நமே வேத மந்திர சுரூபா நமோ நமே நாம சம்பு குமாரா நமோ நமே ஞான பண்டித சுவாமி. அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா. சிவபெருமானுக்கு குருநாதர் இல்லாமையே அவர் வந்துட்டார். குருநாதர் இல்லாமல் படித்த கல்வி செல்லுபடி ஆகாது. ராமர் பிள்ளை கண்டுபிடித்த மூலிகை பெட்ரோல் என்ன ஆயிற்று ஐயா, வழக்கறிஞர் ஐயா? அவர் காணாம போய்விட்டார். நுண்ணிய நூல் பல கற்பினும் தன்னுடைய உண்மை அறிவே மிகும். நிறைய திறமை இருந்தாலும் முறைப்படியாக. சான்றோர் பெருமக்களே, அடியார்களை பற்றி தொடர்ந்து பேசுறார். அடியவர்க்கு நல்ல பெருமான். என்ன சொன்னேன்? மயில் மேலே கால் பட்டுச்சு. 2வது தேவர்கள் தலை மேலே. உங்களை தான் காப்பாத்துறேன். தயவு செய்து வாக்குறுதி கொடுக்காதீங்க. கொடுத்தா தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கிற, அதை காப்பாத்துங்க. இந்த தசரதன் கைகைக்கு 2 வரம் வாங்கிக்கணும். போர்க்களத்தில் கொஞ்சம் உதவி செய்தாலும் நான் அப்புறம் வாங்கிக்கிறேன், முடிஞ்சு போச்சு. ராமன் காட்டுக்கு போகணும், பரதன் நாட்டாளணும். ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனை ஆளே நீ போய் தாடிரு சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூழிவும் நாணம் கானம் நன்னி புண்ணிய துறைகள் அடிப்போ ஒருலாம் சுத்திட்டு 7 ஆண்டின் வா. சான்றோர் பெருமக்களே, 3வது என் பா அடி ஏட்டிலும் பட்டது அன்றோ. நல்லா தெரிஞ்சுங்க. முருகப்பெருமானுடைய பாதம் 1 மயில் மீது, 2 தேவர்கள் தலை மீது, 3வது திருப்புகழ் ஏட்டின் மீது பட்டது. 3வதா சொல்றார்? ஃபர்ஸ்ட் 2 இடம் ஸ்டாம்ப் குத்தி என்ன பண்றோம், ட்ரையல் பார்க்குறோம். ஸ்டாம்ப் பேட்ல குத்தி 2 முறை பார்த்துட்டு 3வது முறை வைக்கிறார். ஸ்ட்ராங்கா முருகப்பெருமான், ஸ்ட்ராங் காஃபி ஸ்ட்ராங் டீன்னு சொல்றோம்ல, ஸ்ட்ராங்கா முருகப்பெருமானுடைய பாதம் பட்ட நூல் திருப்புகழ். அதைத்தான் நீங்க வாசிக்கிறீங்க, அதைத்தான் நீங்க நேசிக்கிறீங்க, அதைத்தான் நீங்க சுவாசிக்கிறீங்க. அப்ப உங்க சுவாசம் எல்லாம் புனிதமான சுவாசம், முருக சுவாசம். ஒரு அம்மா முருகம்மையார் இருந்தாங்க. வீட்டு வேலைக்காரன் பேர் முருகன். அந்த வீட்டுக்காரரு வெளிநாடு போயிட்டார் 6 மாசம். அந்த காலத்திலேயே மாமியார் கொடுமை, நாத்தனா கொடுமை அந்த காலத்திலேயே இருந்தது. ஏங்க இந்த மாதிரிங்க, எங்க அண்ணா அண்ணா இந்த உங்க மனைவி எந்த நேரமும் அந்த வேலைக்காரன் பேரையே சொல்றான்னா, எறும்பு ஊற ஊற கல்லும் தேயும். அம்மா வேண்டான்றா, ஏண்டா எங்கதுரா கட்டியாந்த இவள எந்த நேரமும் இந்த வேலைக்கார பைய பேரை சொல்றான்னா முண்டாட்டி. முருகா 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 முருகா. நான் யார்கிட்ட பார்த்து தெரியுமா ஐயா? அதை TM சௌந்தரராஜன் அவர்களிடம்
1.5 மணி நேரம் நான் உரையாடி கொண்டிருந்தேன். என்னுடைய சொற்பொழிவு கேட்டார் 2003. அப்போ உட்காரு முருகா, எழுந்திரு முருகா, ஆகட்டு முருகா, அதர்மம் தலை தூக்கிச்சு முருகா, தர்மம் தலை சாஞ்சிச்சு முருகா, சரி முருகா, முருகா 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 முருகா. சௌராஷ்டிராக்காரர் சொல்றார் முருகா முருகா முருகா. அந்த மாதிரி இந்த அம்மா எந்த நேரமும் முருகா முருகா முருகன். ஊருக்கு போயிட்டா இல்லையா கணவன், முருகா அது எடு முருகா, அவன் பேர் வேற முருகன். இந்த அம்மா சொல்றது யாரு? இந்த முருகனை சொல்றார், நம்ம கடவுளை. முருகா அந்த மாட்டை பிடிச்சி கட்டு முருகா, கண்ணு குட்டி பால் பண்ணி பால் கற முருகா. கணவன் வந்தான், ஏற்கனவே தகவல் கடிதம் போட்டாங்க. அந்த காலத்து மாதிரி செல்போன் வாட்ஸ்அப்லாம் இல்லை, கடிதம் போட்டாங்க. இந்த மாதிரி இப்படிக்கு உங்கள் மனைவி இப்படிலாம் தவறு பண்றான்னு வந்தான். ஒரு தனி ரூம்ல போட்டு ஏண்டி இப்படி பண்றியா? முருகா இல்ல முருகா, அப்படிலாம் செய்யல முருகா. ஏய் முருகனை நீ இப்படி எல்லாம் சொன்னேன்னா இல்ல முருகா முருகா பாரு, ஏண்டி மறுபடியும் அவன் பேரை சொல்றேன் அப்படின்னு போட்டு உதவுன்னு உதைக்கிறான். பாருங்க எந்த நேரமும் இடு காட்டில் என்னை, அதான் வாக்கிற்கு அருணகிரி, இடு காட்டில் என்னை எரியூட்டும் முன்னர் நின் இரு தாட்கள் தம்மை உணர்வேனோ. முருகா பாரியாரை கேட்டாங்க. பாரியார் பெரிய அடியவர் அல்லவா, திருப்புகழை பரப்பிய அடியவர் அல்லவா, என் குருநாதர் அல்லவா. சாமி உங்கள் இறுதி காலம் எப்படி இருக்கும்? அவர் 5 வயசுல முருகப்பெருமான வயலூர் முருகனை பார்த்தவர். அவர் சொன்னார், என் அப்பன் முருகப்பெருமான் மயில் மீது வந்து என்னை அழைத்து செல்வார். லண்டன் போயிட்டு வரும்போது ஃப்ளைட், அதான் மயில், கரெக்டா திருத்தணிக்கு நேராக வரும்போது ஒரு ஆன்மா திருத்தணி முருகனிடம் 2 கலந்தது. அங்க பாடின பாட்டு தான், சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம். திருப்புகழ் நெருப்பு. நீங்க அகலாது அணுகாது தீக்காய்வார் போல அதை பயன்படுத்தணும். அங்க என்ன சொல்றார் வேல்மாறல்ல சுவாமி வேல் வகுப்புல, சொலற்கரிய திருப்புகழை உரைக்கும் அவர் அடுத்த வகை அறுத்தெறிய மரத்தை நிலை காணும் படுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன். யாரு? நக்கீரன். அந்த அடியார சொல்றார். கக்கி முகின்னு ஒரு பூதம் 1008 பேர் ஆன உடனே சாப்பிட்டுலாம். 1007 பேர் இருக்கிறாங்க. 1008ஆவதா கொண்டாந்து இவரை போட்டாங்க நக்கீரன். ஆனா பாவி மனுஷா, நீ எங்க உயிருக்கெல்லாம் உழ வச்சுட்ட வச்சிட போறியே, கவலைப்படாதீங்கன்னு அப்பதான் திருமுருகாற்று படைப்பாங்க. உலகம் உவப்ப வளநேர்வு திரிதரு பலர்புகர் ஞாயிறு கடற்கண்டாங்கு ஓவர இமைக்கும் சேன் விளங்கு அவிர் ஒளி. முருகப்பெருமான் நாத வடிவானவன், ஒளி வடிவானவன். நாதம் பிந்து, அதான் சவுண்டு லைட்டு, ஒலியும் ஒளியும், அதான் சொல்லுவாங்க ஒளியும் ஒளியும், சவுண்ட் அண்ட் லைட். மயில் அகவுவது சவுண்ட், ஒளி, குகா குகா, வண்ண நிறத்தோடு இப்படி காட்டுதே அது ஒளி. அதனால்தான் நாத பிந்து கலாதி நமோ நம, வேத மந்திரே சொரூபா நமோ நம. அங்க சொல்வார் திருச்செந்தூர்ல, அந்தன் மறை வேள்வி காவற்காரன், செந்தமிழ் நூல் பாவின் மாலைக்காரன், அந்தம் வெகுவான ரூபக்காரன், செந்தில் நகர்மேவும் ஆண்மைக்கார பெருமாளே. சான்றோர் பெருமக்களே, அடியவர்களை பல இடங்களிலே அப்படியே போற்றி புகழனர். இன்னைக்கே சொல்றேன், உண்மையான பணி செய்வர்களை நம்ம போற்றி புகழ வேண்டும். அப்பதான் இன்னும் அந்த வேலையே. இப்போ வான்கரி மாத்தாயின்னு ஒரு அம்மா ஆப்பிரிக்காவில் ஒரு 10 லட்சம் மரம் வச்சு ஆப்பிரிக்காவை வளமாக்குனாங்க. அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்தார்கள். அது பிரச்சனை இருந்தது. என்ன பெரிய அமைதி பண்ணிட்டாங்க அவங்க. நல்லா மறந்துடாதீங்க, 10 லட்சம் மரத்தை வச்சு பாதுகாக்கிறது சாதாரண விஷயமா? தயவு செய்து சொல்றேன், உண்மையை பாராட்டுங்க, உழைப்பை பாராட்டுங்க, அன்பை பாராட்டுங்க, ஆண்டவனை பாராட்டுங்க. அங்க சொல்றால, சிந்திக்கிலேன் நின்று சேவிக்கிலேன், பொய்யை நிந்திக்கிலேன், தண்டை சிற்றடியை வந்திக்கிலேன், பொய்யை நிந்திக்கிலேன், உண்மை சாதிக்கிலேன். எதற்கு? இந்த புந்தி கிளேசமும் போக கிளேசமும் போக்குவதற்கே.
முருகா, எங்கிட்ட நிறைய குறைபாடு இருக்கு முருகா, நான் அடியவரை வணங்குற, பாட்டில் உரிகளை. கவனமா கேளுங்க. தருமபுரியில பண்ண ஒரே திருப்புகள். தருமபுரி மாவட்டத்தில் ஒரே ஒரு திருப்புகள் பாடியிருக்கிறார் நம்ம தீர்த்தமலையில். முருகப்பெருமான் இருக்காருங்க. 3000 ஆண்டுகள் பழமையான கோவில் தீர்த்தகிரீஸ்வரர். அம்பாள் மேல இருக்காங்க. பாட்டில் உரிகிலை, கேட்டு உரிகிலை, பாட்டு வழி வரும் வழி நின்று உரிகிலை. அதை பாடுறான அவனையும் வணங்கல, பாட்டையும் வணங்கல, நீயும் பாடலை, எப்படா உனக்கு ஞானம் கிடைக்கும்? குருவை வணங்கல, முன்னோரை வணங்கல, நூல்களை படிக்கல, ஆனா அளவில்லாத ஞானம் வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய், எப்படி உனக்கு ஞானம் வரும்? முந்து நூல் முனைப்புமின்றி முக்தர்பால் முக்தரன்னா அடியார்கள் முக்தர்பால் இணக்கமின்றி சுந்தர குரவன் பாதம் தொழும்புகள் ஏதுமின்றி அந்தம் இல் ஞானம் வேண்டும் அவாவெல்லாம் கொழுனர் கொன்று சந்ததி வேண்டி நிற்கும் தன்மையோடு ஒக்கும் என்று. அடியவரை வணங்கல, முன்னோர் போன பாதையில போகல, குருவை வணங்கல, பல நூல்களை படிக்கல, ஆனா இவனுக்கு அளவில்லாத ஞானம் வேண்டும் ஆசைப்படுறான். அது எதுக்கு சமமா? கணவனை கொலை செய்து விட்டு முருகப்பெருமானிடம் வந்து, முருகா எனக்கு அழகான ஒரு ஆண் பிள்ளையை கொடு என்று சொல்வதற்கு சமம். அடியார்க்கு நல்ல பெருமான் அவுணர் குலம் அடங்க காத்த பெருமான். அடுத்து சொல்றார், அடியவர்க்கு எளி வந்த அற்புத நேயா. அற்புத நேசன் யாருக்கு? அடியவர்க்கு. எப்படி சிவபெருமான் பூசலாருக்கு காட்சி கொடுத்தார். அருணகிரிநாதர் செய்யாத தப்பெல்லாம் செய்து, அந்த காலத்துல தப்பு செய்தா ஒத்துக்கினாங்க, இந்த காலத்துல தப்பு செய்தா மற்றவங்க மேல போட்டுருவோம். அதான் வித்தியாசம் அந்த காலத்துக்கு நமக்கு. சான்றோர் பெருமக்களே, கோபுரத்தின் மேல் ஏறி, முருகா நான் நிறைய தவறு செய்துட்டேன், நான் இந்த பிறவியில நான் தற்கொலை பண்ணிக்க போறேன், இந்த கூடாது, இந்த பிறவி ஈனமான பிறவி, அதனால்தான் பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேருன்றார். அதனால்தான் இறைவன் வைத்திருப்பது 6, நம்ம விடுவது சேரு. சேத்துல விடுறது எங்க போய் கழுவணும்? 6. அதான் கங்கை. முதிக்கிறார். நல்லா தெரிஞ்சுங்க, முன்வினை பயன். இப்ப நீங்க எல்லாம் திருப்புகள் பாடுறீங்க, திருப்புகள் கேட்கிறீங்க, திருப்புகளுக்கு தலைவராக, செயலராக, பொருளராக, அறக்கட்டளை உறுப்பினர்களாக, அன்பர்களாக தொண்டு செய்யறோம். இதெல்லாம் பூர்வ ஜென்ம புண்ணியம். எத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க திருவண்ணாமலை, எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கலையே. அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? போய் யோசனை பண்ணுங்க. அது அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. ஆமா அடியவர்க்கு எளிமையான அற்புத நேயன். அடியார்க்கு எளிய பெருமாள். எளிய பெருமாளா? கூவி அழைத்தால் குரல் கொடுப்பான் குமரன். ஒருத்தர் பாடினார், கோதையின் திருப்பாவை வாசகன் எம்பாவை பாடிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான். என்ன பாட்டுங்க! அப்படி உள்ள வைப்ரேஷன் இருக்கு. டிஎம்எஸ் பாட்டு, சீர்காழி பாட்டு, நம்முடைய நம்ம கேபி சுந்தரம்பாள் பாட்டு, வீரமணி தாசன், வீரமணி ஐயப்பன் பாட்டு, அவருடைய பாட்டு இது. மாதவ பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார் ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான். ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான். என்னங்க வைப்! அப்படி 10 லிட்டர் ரத்தத்தை உடம்புல ஏத்துது, ஷாக் அடிக்குது. எல்லாம் தொலைக்காட்சியில் தொலைஞ்சிக்கின்னு, செல்போன் சிதைஞ்சிக்கின்னு, இன்டர்நெட்ல எரிஞ்சிக்கின்னு. வெற்றிவேல் முருகனுக்கு. அடியார்கள் பெருவாழ்வே. அடியார்களுக்கு பெருவாழ்வே என்றார். அணுதினம் உனை ஓதும் அமலை அடியவர். கவனமாக கேளுங்க, அணுதினம்னா தினந்தோறும். அங்க என்ன சொல்றாரு? சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சட்டன் கச்சடன் மூடன் மட்டி.
ஏன்டா இப்படி ஜடம் அறிகிற? சடம்னா எது? பிணம். கசடன் குற்றமுடையவன். சடகன் சடமூட மட்டி பவவினையிலே ஜனித்த தமியல் மிடியால் மயக்கம் உருவேனோ. அப்பா நான் ஒரு சடன் கச்சடன் மூடன் மட்டி ஒன்ன அறிவேல். அவரா சந்தம் பாடிய 16,000 திருப்புகழ் பாடியவரா? அப்படி சான்றோர் பெருமக்களே, அணுதினமும் உனை ஓதும் அமலை மலம் அமலம் மலன் அமலன் மலன் விமலான் சொல்லல, மலங்களை வென்றவள். ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்களை வென்றால் ஒழிய. இங்க பாருங்க, ஆணவம், இந்த விரல் கர்மம், இது மாயை, இது ஜீவாத்மா, இது மூணாவோட சேர்ந்துக்கிட்டு பரமாத்மாவை அடைய முடியல. சைவ சித்தாந்தம் அவ்வளவுதான். இது புரிஞ்சா சைவ சித்தாந்தம். ஜீவாத்மா ஆணவம். உங்க பையன் என்ன பண்றாமா? அவன் ஆணவம் முடிச்சுன்னு அலையறான். ஹைட் ஆகுது பாரு, ஹைட். 60 கோடியோ நானே. யாரு? துரியோதனன். அவனை 56 தேசத்துக்கு அதிபதி 60 கோடியோன் வணங்காமுடி சேகரன். 18ஆம் போர்ல என்ன பண்றான்? நான் என்ன செய்வேன்? அவனை இந்த ஆணவம் அழித்தது. 2வது கர்மா. மோதிரம் போடுறோம் இல்லையா, அதான் கர்மம். கர்மம் பண்றது. திதி கொடுக்குறோமா, மோதிரம் போடுறோமா, இது கர்மம். இந்த 3வது விரலுக்கு பாருங்க, சின்னது, இதான் மாயை. கல்யாணத்தில் என்னம்மா பண்ணார் உங்க வீட்டுக்காரரு? சுண்டு விரலை பிடிச்சி எடுத்து வந்தாரா இல்லையா? இதான் மாயை. ஆணவம் பிடிச்சுன்னு அலையறான், கர்மம். ஏமா உங்க பையன் என்ன பண்றான்? அவன் மினிஸ்டருக்கு பிஏ வாங்குறான். எலெக்ஷன் வரப்போது, சாப்பிட்டும் சாப்பிடாம மினிஸ்டரா கூட சுத்தின்னு இருக்கான். அவன் பண்ண கர்மத்தை அவன் தானே தொலைக்கணும். அம்மா உங்க பையன் என்ன பண்றான்? இப்பதான் புதுசா கல்யாணம் ஆச்சு, 10 நாள் ஆகுது, அவன் பொண்டாட்டியா கூட மாயையில முயங்கிட்டு இருக்கான். இதான் ஆணவம் கண்மம் மாயை. மும்மலங்களை வெல்லும் பொழுது ஜீவாத்மா பரமாத்மாவோடு ஒருங்கிணையும். இதுதான் அத்வைதம், இதுதான் சரண்டர். அப்போ யார விரும்புறாரா? அமலை அடியவர். சரணகமலாலயத்தின்னு சொன்னார் இல்லையா? அதனால அரை நிமிஷம் இல்லை, நாம எல்லாம் அரை மணி நேரம். படைப்பாளி புத்தகத்தின் தாய் வருகை புரிந்து விட்டது. பேராசிரியர் முருகப்பெருமானின் பெயரை தாங்கிய நான் விரும்பும் நல்ல உள்ளம், கள்ளமில்லாத உள்ளம், மதிப்பிற்குரிய பேராசிரியர் சுப்பிரமணியனார். எங்க ஐயா சொல்வார், 6 விகுதி போட்டு பேசணும். சுப்பிரமணியனார் அவர்கள் 1000 பறை கண்ட மேதை. எப்பொழுதும் நடந்தே போவார். அவர் மிதிவண்டி மிதிக்க மாட்டார், 2 சக்கரத்தை தொடமாட்டார். விரும்பி அழைத்தால் உட்காருவார், இல்லைன்னா அது கூட நடந்தே போவார். அவர் தான் நடைப்பயிற்சி நாயகன். நடைப்பயிற்சி நாயகன் இப்பொழுது இன்னைக்கு இந்த புத்தக வெளியீட்டினுடைய நாயகனாக வருகை புரிந்திருக்கிறார்கள். உளமாற, உண்மையா சொல்றேங்க, பாராட்டுக்கா சொல்ல, உளமாற மனமாற பாராட்டுவார். என்ன மட்டும் இல்லை, நல்ல, அதாவது எப்படி சொல்றது, அவர் அதான் பேராசிரியர். நாங்கள்லாம் பேருக்கு ஆசிரியர், அவர் தான் பேராசிரியர். அவரும் நான் பணி செய்த சண்முகா கல்லூரியின் முதல்வர். நம்ம திருவண்ணாமலை அரசு கல்லூரியினுடைய ஆங்கிலத்துறையை தொடங்கி வைத்த பெருமை இந்த சுப்பிரமணியத்தை சேர்ந்தோம். முத்தரங்கம் கல்லூரி முதல்வர், பிஎட் காலேஜ் முதல்வர். இப்போ இந்த வயசிலும் நான் நூலை வெளியிடுவேன், பிரசவம் செய்வேன் என்று 85 வயசிலும் பிரசவம் ஆவதற்கு ரெடியா இருக்கார், காத்துட்டு இருக்கார். அதுதான் ஒன்று சொல்றேங்க, யார் ஒருவர் அதிகமாக படிக்கிறார்களோ, யார் ஒருவர் அதிகமாக உழைக்கிறார்களோ அவர்களுக்கு ஆயுள் அதிகம். இதெல்லாம் கிளாப் பண்றது இல்லையா? யாரு கிளாப் பண்றாங்களோ, கை தட்டுற அவங்களுக்கு ஆயுள் அதிகம். பாருங்க, அதிகமாக சத்தம் வந்து பாருங்க. உண்மைங்க. இதை பாருங்க, இந்த பாருங்க, இது ஒரு பெரிய யோகா. கைத்தட்டல் தட்டும் பொழுது இதயத்துக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் சிறப்பாக செல்கிறது. சிரிப்பு ஒரு யோகா, நடைப்பயிற்சி ஒரு யோகா, சிரசாசனம் ஒரு யோகா, மந்திர உச்சாரணம் ஒரு யோகா. நீங்க முருகா 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 முருகான்னு சொல்லி பாருங்க, அமிர்தம் சுரக்க ஆரம்பிச்சிடும். அசத்தோமா சத்கமய, மிருத்யோமா அமிர்தம் கமய, தமசோமா
ஜோதிர்கமய சாந்தி 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 ஹே. இருட்டில் இருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த பெருமை அருணகிரிநாதரை சாரும். ஆமாங்க, அடியார வணங்குங்க. உங்களுக்கு ஆறுமுக பெருமானுடைய அருள். எங்க சுவாமி வாரியார் சுவாமியில எங்க அம்மா வணங்க வச்சாங்க இல்லைங்களா? சொல்வார் வாரியார், சொல்வார், நான் முருகப்பெருமானை மறந்தாலும் மறந்து விடுவேன், என் குருநாதர் அருணகிரிநாதரை நான் மறந்ததே இல்லைன்னு சொல்வார். அதனால தானே ஒரு 12 வயசுல 10,000 பாட்டு மனப்பாடம் பண்ணார். அதுபோல எனக்கு குருநாதர் வாரியார் சுவாமிகள். படித்தது 2ஆம் வகுப்பு, திண்ண பள்ளிக்கூடம். நம்மள மாதிரி டிகிரிலாம் BA BL MA PhDலாம் இல்லைங்கய்யா. ஆனால் எழுதுந்து 152 புஸ்தகம். அது மட்டுமல்ல சான்றோர் பெருமக்களே, உலகத்தை சுற்றி வந்த முதல் தமிழன் இலக்கிய மாமணி அருள்மொழி அரசு திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள். எத்தனையோ டாடா பிர்லா பெரிய கோட்டீஸ்வரன் இந்த நாட்டில், தமிழ்நாட்டில், இந்தியாவில். ஆனால் உலகத்தை சுற்றி வந்த, வாங்க சாமி எங்க நாட்டுக்கு வாங்க, எங்க நாட்டு. நான் மலேசியா சென்றிருந்தேன். சின்னத்தம்பின்னு ஒரு ஐயா. ஐயா வணக்கம் ஐயா, நானும் ஐயா அவர்களுக்கு தொண்டு செய்திருக்கிறேன். நான் தீட்சை வாங்கியிருக்கிறேன். நீங்கள் எங்கு செல்ல வேண்டும் ஐயா? எனது காடி தயாராக இருக்கு. காடின்னா காரு, அங்கே மலேசியாவில் காடி தயாராக இருக்கிறது ஐயா, வாருங்கள் ஐயா. எத்தனை பேருக்கு அவர் கால்படாத இடம் அநேகமாக அகிலத்தில் இல்லை. அப்ப இவ்வளோ பெரிய அடியவர் அவர். அயலர் முருகன் காட்சி கொடுத்தானே, வள்ளலாருக்கு திருத்தணி முருகன் 9 வயசுல சென்னையில் 7 கிணறுபதியில் காட்சி கொடுத்தாரே, எவ்வளோ பெரிய அடியவர். அண்ணாவோ என்னருமை ஐயாவோ, தென்தனிகை மண்ணாவோ, 12 கண்ணாவோ, வேல் பிடித்த கையாவோ, என்றென்றே எண்ணாவோ, நான் வீணா கொண்டாட்டி புல்லே. இவர் சொல்றாரு, வளைபட்ட கை மாதோடு மக்களுடன் தலை பட்டு அழிய தகுமோ தகுமோ, கிளை பட்டு எழு சூர் உரமும் கிரியும் தொலை பட்டு உருவ தொடுவேலவனே. அறிவால் அறிந்துன் இரு தாள், கவனமா கேளுங்க, அறிவாள் அறிந்துன் இரு தாள் இறஞ்சும் அடியார் இடைஞ்சல் கலைவோனே. இது ஒரு உதாரணம் சொல்றேன். அறிவால அறிந்து இருதால் வணங்குகின்ற அடியார் இடைஞ்சலை போக்குபவன். திருச்செந்தூர்ல நாளைக்கு சூரசம்ஹாரம். திருச்செந்தூருக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். அந்த ஊர்ல விசாகன்னு ஒருத்தர், அவங்க மனைவி நல்ல மனைவி. அப்பெல்லாம் காலரா வந்தா 200 பேர் 300 பேர் செத்து போயிடுவாங்க. காலரா வந்துடுச்சு அந்த ஊர்ல. காலரா. முருகா செந்திலாண்டவா, என்னுடைய கணவனை நீ காப்பாற்ற வேண்டும், என் திருமங்க மாங்கல்யத்தை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். அப்படி காப்பாற்றினால் இந்த தாலியை வருகின்ற விசாக திருநாள் அன்று உண்டு இல்லைன்னு காணிக்க. கணவன் சரியாயிட்டான், விசாக திருநாள் வருது, இவன் மறந்துட்டான். கடல்ல குளிக்கிறா, தாலி காணாம போயிடுச்சு. அழுவுறா, சும்மா நீ சரியா குளிக்கல, அதில் எடுத்துன்னு போயிடுச்சு. அப்புறம் மஞ்சள் கொம்பை வச்சு கட்டிடுறார் மஞ்சள் கயிறு. 2வது ஆண்டு வருகிறாள், அப்பொழுதும் மறந்துடுறா. அப்பையும் தாலி 2வது முறை சுருக்கமா சொல்றேன் காணாம போகுது. மறுபடியும் அழுவுறா, தப்பார் உனக்கு அழுவுறதே வேலைதான், ஒழுங்கா குளிக்கல. அப்பயாவது இவன் ஞாபகப்படுத்துவதற்காக முருகன் செய்கின்ற லீலை. கொரோனா எதுக்கு தெரியுமா? நீங்கள்லாம் ஒழுங்கா இருக்கணும் கண்ணுங்களா அப்படின்னு இறைவன் அனுப்பிய அற்புதமான ஒரு நோய் கிருமி. சொல்றேன், சீனாக்காரம்ச்சான் இறைவன் செய்த லீலை. ஆனால் நாம் தான் திருந்திய பாடில்லை. இந்த காலையில் கிளம்பி வர்றோம், எங்க மனைவி சொல்றாங்க, ஞாயிற்றுக்கிழமைன்னு இதை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க. அப்புறம் 3வது வருஷம் வர்றா, அதே விசாக நாள்ல குளிக்கிறாங்க. 3வது முறை மாங்கல்யம் உள்ள போகுது. அப்பதான் அழுகுறா, முருகா நான் என்ன தப்பு பண்ண முருகான்னு நேரா கோயிலுக்குள்ள ஓடுறா கருவறைக்கு. அங்க கருவறையில திருச்செந்தூர்ல முருகனுக்கு பூஜை பண்ற ஒருத்தர் சாமி சொல்றார், தெய்வம் ஏறப்பெறல். முருகப்பெருமான் வந்துட்டார் உள்ள பூஜை பண்ற ஒரு வடிவத்தில். நம்ம அரி வடிவத்தில் வந்தா எப்படி இருக்கும்? ஏண்டி என் கணவனை காப்பாத்து, என் மாங்கல்யத்தை காப்பாத்து, உண்டியில் போடுறேன்னு சொன்ன போட்டியாடி? முருகா என்ன மன்னித்திரு முருகா, போயிட்டு கடல்ல 3 முழுக்கு போடு போ. முதல் முழக்கு போடுகிறாள், முதலில் காணாமல் போன தாலி வருகிறது. 2வது, இதில் நடந்த செய்தி ஐயா, பொய் புகழேன், புனைந்து உரையேன், சத்தியம் சொல்கின்றேன். 2வது முழுக்கு போடுறா, 2வது போன வருஷம் போன தாலி வருது. 3வது முழுக்கு போடும் பொழுது
மூன்றாவது தாலி வருகிறது. முதல் தாலியை எடுத்து உண்டியல்ல போடுறா, அதுக்கு வட்டி போட்டோம்ல, மிஸ் பண்ணல. ரெண்டாவது தாலியே போடுறா, மூணாவது தாலியே கணவன் கையால் கட்டி கொள்கிறாள். கட்டி கொண்டு கருவறைக்கு ஓடுகிறாள். முருகனை, செந்திலாண்டவா, என்னால் செய்த பிழையை நீங்கள் மன்னிக்க வேண்டும் சொல்லிட்டு வெளியே வருகிறாள். கோபுரத்தை பார்க்கிறாள். முருகா என்று சொல்கிறார். அந்த ஆன்மா அவனோடு இரண்டரை கலந்து விடுகிறது. நீயும் நானுமாய் ஏகபோகமாய். அறிவால் அறிந்துன் இரு தாள் இறஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே, அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளே, அலைவாய் உகந்த திருச்சீர், அலைவாய் உகந்த பெருமாளே. அறிவு உள்ளே பக்தர்க்கு இறங்கும் இளையோனே. எது அறிவு? அறிவது அறிவு, தெரிவது தெரிவு, இசைப்பது இசை. எதை அறியணும்? என்னை அறியாமல் எனக்குள்ளே நீ இருக்க, உன்னை அறியாமல் உழைந்தேன் பராபரமே. உள்ள இருக்கிறார் சுவாமி. அதைத்தான் வேதம் அகம் பிரம்மாஸ்மி என்கிறது. அதைத்தான் நான் கடவுள் என்று படுறது. அதுக்காக நான் கடவுள் நான் கடவுள் சொல்லப்படாது. யான் எனது எண்ணம் செருக்க அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் போகும். குமரகுருவர் 5 வயசு வரைக்கும் ஊமையா இருந்தார். முருகா, திருச்செந்தூர்ல நடந்த வரலாறு. என் பையன் பேசல, நாங்க 2 பேரும் இங்கே தற்கொலை பண்ணி செத்து போயிடுவோம். முருகப்பெருமான் குழந்தையாக வந்து உணவு ஊட்டுகிறார் கிண்ணத்திலே. முருகான்னு சொல்லு, அது அம்மா சொல்லர் எடுத்த உடனே முருகான்னு சொல்லிச்சு. ஏன்னா முருகன் தானே பேச்ச கொடுத்தார், அதனால முருகான்னு சொல்லிச்சு. அவர் தான் கந்த கலிவென்பா, சகலகலாவல்லி மாலை, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் கொற்றாரு. அவர் தான் சொல்றார், தொடுக்கும் கடவுள் பழம் பாடல் தொடையின் பயனே, நரை பழுத்த துறை தீன் தமிழின் ஒழுகுனரும் சுவையே, அகந்தை கிழங்கை. கவனமா கேளுங்க, அகந்தைன்ற கிழங்கை பிடுங்கி எறியணும். அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் உலகோயிற்கேற்றும் விளக்கே, வளர் சிமைய இமய பொறுப்பில் விளையாடும் இளமென் பிடியே. அன்பர் சரண் 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 என சரணம் சரணம் சரணன்னு வணங்குறாங்களா முருகப்பெருமானை. அன்பர் சகாயர் எங்கள் சாமி, அன்பாக வழிபடுகின்ற. உங்களுக்கு உதாரணம் இப்படி சொல்றேன். அன்பர் சகாயர், சகாயன்னா சகாயம் பண்ணுவாராம், அன்பர்களுக்கு சகாயர். அன்பர், தொண்டர், பக்தர் எல்லாம் ஒண்ணுதான். நம்ம ஆதிபராசக்தியில அந்த படம் எடுத்தவர் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் இயக்குனர். தயாரிப்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா அபிராமி பற்றா நடிக்கிறார் பாருங்க, எஸ்.வி. சுப்பையா. பூண்டி மகான் கிட்ட வந்து அழுகுறாரா, சாமி படம் எடுத்த தோல்வி ஆயிடுச்சு, படத்து பேர் சொல்லுங்க. ஆதிபராசக்தியின் படம் போல. அதில் சுழிராஜா ஒரு மீனவனா நடிப்பான். சாமி எனக்கு மந்திரம் சொல்லி கொடுங்க சாமி. அவரு ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹே தன்னோ தந்தி பிரசோதி. சாமி அறிவுக்குதா சாமி உனக்கு? ஏண்டா என்ன திட்டுற? நம்பியார் சொல்வார், எனக்கு வாயில நுழையுமா சாமி, எனக்கு புரியுற மாதிரி சொல்லு சாமி, நீ மட்டும்தான் ஆத்தால பார்க்கணுமா, நானும் பார்க்கணும். அவர் சொல்வார், காளியாத்தா மாரியாத்தா போய் சொல்றாரு. மூச்சை அடக்கி தண்ணியில காளியாத்தா மூலியாத்தா மாரியாத்தா இல்லை, காளியாத்தா மாலியாத்தா. பாருங்க வந்துட்டாங்க, அம்பாள் வந்துட்டா. அதுதான் மூட பக்தின்னு பேரு, மூட பக்தி. அந்த மாதிரியான பக்தி இருக்கணும். இவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, அவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, இப்படி கைகூப்பு அப்படிலாம் வரக்கூடாதான். அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு ஆண்டவனை வணங்கும் பொழுது வரக்கூடாது. சான்றோர் பெருமக்களே, அன்பர் இன்ப நண்ப, நல்லா பாருங்க, இன்ப நண்பனா யாரு பாருங்க, அழகான வார்த்தை. அன்பர்களுக்கு அடியார்களுக்கு முருகப்பெருமான் இன்ப நண்பர், இன்பத்தை தரும் நண்பர். இப்ப இன்ப நண்பர்னா இத்தியாதி 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 எல்லாம். இன்ப நண்பர் உறவோனே, சாலோக தொண்டர், சாமீப தொண்டர், சாரூப தொண்டர் பெருமாளே. அதெல்லாம் வடமொழி சொல்றாரு, அது கலந்து பேசும். அப்பெல்லாம் வந்து இது மணிப்பிரவல நிலை. சாலோக சாமீப சாரூப சாயுஜ்யம் 4 நிலை சொல்ற பாருங்க. சாலோகம் அப்படின்னா
இப்போ சாக்கிய நாயனார் கிட்ட போக முடியல, அவர் பௌத்தர், கல்லை தூக்கி அடிக்கிறார் சிவபெருமான். சாமி நான் உள்ள வரப்படாது, அதனால நான் அடிக்கிற கல்லை பூவா எடுத்துங்க. அதான் காலமிக புலவர் கேட்குறாரு, சிவபெருமானே உனக்கு அம்மா அப்பா இல்லாதனால்தான் ஒருத்தன் கல்லால் அடிக்கிறான், ஒருவன் சொல்லால் அடிக்கிறான், ஒருத்தன் செருப்பால் உதைக்கிறான், ஒருவன் பிரம்பால் அடிக்கிறான். ஓஹோ, தந்தைதாய் இல்லாத குறையோ. கோவில் சுடுகாடு கொல் புலி தோல் நல்ல ஆடை, தாய் தகப்பன் தானறியான் தான் தனியன் தானேடி. சாக்கிய நாயனார் தூர நின்று வழிபாடு பண்றார். சாலோகம் சாமீபம், சாமீபம்னா கிட்ட போய் கொஞ்சம் நின்று வழிபடுறது, கிட்ட போய் நின்று. நம்ம பல அடியார்கள் கிட்ட நின்று வழிபாடு செய்கிறாங்க. சாரூபம் மூக்குப்பொடி சாமியார், சேஷாத்ரி, விசிறி சாமியார், கொட்டாங்கச்சி சாமியார். சாமி முன்னாடி இப்படி ஆடி வருவார் கொட்டாங்கச்சி சாமி. இவெல்லாம் பார்த்துருக்காங்க. கடைசியாக தனுசையா வீட்டில் பார்த்தேன், சாமி ஏதாவது சாப்பிட்றீங்களா? வேண்டாம். பாயாசம் சாப்பிட்றீங்களா? வேண்டாம். அவர் எங்கே குளிக்கிறாரு, எப்படி ஆடையை இது பண்ணுறாரு, இந்த ஆடை மல்லிப்பூ போல இருக்கும். இங்கே இறக்கி விடுறாரு சரவணன் ஒரு நண்பர், அடுத்த 1 மணி நேரத்தில் சிதம்பரத்தில் காட்சியளிக்கிறார். அதாவது சாலோகம் சாமி, சாரூபம். சாமி கூப்பிடல, சாமி பூஜை பண்ண என்ன சொல்றாங்க? சாமி ஏன் முப்போதும் திருமேனி தீண்டுவார்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீல கண்டத்து குயவனார்க்கும் அடியேன், இல்லையே எண்ணாத ஏற்பகைக்கும் அடியேன் சொன்னார்ல. வெல்லுமா மிக வெல்ல விரன் மிண்டற்கு அடியேன், தில்லை வாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன். மறந்துடாதீங்க, நம்ம அருணகிரிநாத பெருமான் தான் தில்லை வாழ் அந்தணருக்கு பிச்சை போட்டிருக்கார் அந்த கோவிலே. மறந்துடாதீங்க. இந்த ஐயா எழுதின திருப்புகழை வச்சிங்கன்னா, திருப்புகழ் இதை பாருங்க, இந்த சிதம்பரம் கோவில் எங்கள் தில்லைவாழ் அந்தணர்கள் 3000 பேருக்கும் உரியது என்று அதை வைத்துத்தானே இப்ப தப்பிச்சிருக்காங்க. அப்ப நாம கோயில் கட்டி கும்பிடல, அந்த மாதிரி சிதம்பரத்தில் தில்லை தீட்சிதர்கள் அருணகிரிநாத பெருமானுக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்யணும். அர்த்தம் புரியுதா? இதெல்லாம் கைத்தட்ட மாட்டீங்க. இல்லை சினிமாக்காரன் சினிமாக்காரி இதெல்லாம் வந்து பேசினா, இல்லை சார் நீங்கள் பேசுகிறீங்க சார், மெய் மறந்து கேட்குறேன் சார். ஆமாம், மெய்யை மறந்துட்டீங்க. பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கம் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய. சாலோக சாமீப சாரூப சாயுஜ்யம்னா இறைநிலையாக மாறுவது. இப்போ என்ன ஆயிடுச்சு? 500-600 ஆண்டுகளுக்கு பிறகு முருகனுக்கு நிகராக அவருடைய தொண்டராகிய அருணகிரிநாத பெருமானுக்கு இங்கே மணிமண்டபம் அமைந்து கோடான கோடி மக்கள் வந்து கும்பிடுகளோட மாறி இருக்கிறாரே, இதுதான் சாயுஜ்ய நிலை. சாலோக சாமீப சாரூப சாயுஜ்ய தொண்டர்கள் பெருமாளே. நிறைய பேர் முருகப்பெருமானாக திருஞான சம்பந்தர் நினைக்கிறாங்க. யார் சொல்லுகிறது? நம்ம அருணகிரிநாதர். இவர் வேற யாரும் இல்லை, திருஞான சம்பந்தர் வேற யாரும் இல்லை, முருகப்பெருமான்ன்றாங்க. நிறைய பேர் அருணகிரிநாதனே முருகப்பெருமான் என்று சொல்லுகின்ற அளவுக்கு நான் இப்படி சொல்றேன். அப்புது அடிகள் யார்? ஒரு சிவ அடியார். சிவ அடியார் என்பதை சொல்றதை விட அப்பருக்கு அடியார். திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசு குளம், திருநாவுக்கரசு வீடு, திருநாவுக்கரசு சின்ன வீடு, திருநாவுக்கரசு பெரிய வீடு. நான் சொல்ற சின்ன வீடு பெரிய வீடு வேற. எல்லாத்துக்கும் அந்த பேரை வச்சாரு. சிவனை வணங்கல, சிவனுடைய அடியாராகிய. ஆமாப்பா, அப்பர் போய் கேட்கிறாரு, ஏப்பா என்னப்பா நீ உங்க பையன் பேரை வைக்காம, உன் பொண்டாட்டி பேரை வைக்காம, உன் பேரை வைக்காம யாரோ ஒருத்த அடியாரா அவன் பேரை வச்சிருக்கிய நீ? கோந்து சொல்லு பாருங்க, ஏதோ அடியார் வேஷம் போட்டிருக்கீன்னு உன்னை உள்ள எங்க சாமியை நீ அப்படி சொன்ன. யார? அப்பரை சொன்ன உன்னை அப்பருக்கு அனுப்பிச்சிருவேன் நான் அப்படின்னு மிரட்டுறாரு. ஆமா, யாரு நீ? யாரியா நீ? ஏமிரா ஓரி என்பால் எந்துண்டி ஒஸ்தி என்பால் காலமிக புலவர் பாடுவார். யாரா நீ? அங்க போய் மாட்டிக்கிறார் காலமிக புலவருக்கு, தெலுங்கு தெரியாது இவருக்கு. அந்த மாதிரி நீ யாரு? அப்புதடிகள் கேட்கிறார். அடியேன், நீங்க சொல்றீங்களே அந்த அடியவன், கவனமா கேளுங்க, அந்த அடியவன் இந்த சிறியவன் தான், அந்த அடியன் தான். அப்படியே காலம், சாமி சாமி உங்களை நான் திட்டிட்டேனே, கோபமா பேசினேன். வள்ளி என்ன பண்றா? இவர் மோசமான ஆளுங்க உட்காந்துருக்காரு பாருங்க, கையில வஜ்ராயத்தை வச்சுன்னு.
வள்ளிமலைக்கு போயிட்டு வள்ளி படர் சாரல் வள்ளி மலை மேவும் வள்ளி மணவாள பெருமாளே. அங்க போய் வள்ளி கிழவன் வேஷம் போட்டு தண்ணி தாகமா இருக்குது வள்ளி, அதோ இருக்கு பாரு குழம்பை குடிக்க தாத்தான்னா. வள்ளி முடியாத தள்ளாத வயது, ஆனா எதையும் தள்ளாத வயது, தள்ளாத வயது எதையும் தள்ளாத வயது. வள்ளியே எனக்கு கொஞ்சம் பிடிச்சிட்டு போனேன், கையை பிடிச்சு அறியாதவன் பிடிச்சா அப்படி இருக்கான். ஏடா மூடா வேடா போடா. வள்ளி அப்படிலாம் என்ன திட்டாத வள்ளி. மொழி ஒன்று புகழாயின் முறுவலும் புரியாயின் விழி ஒன்றே நோக்காயின் விரகமிக்கு உடல்வேன் உய்யும் வழி ஒன்று காட்டாயின் மனமும் சற்று உருகாயில் பழி ஒன்று நின்பார் சூழும் பராமுகம் தவிர்தி என்றான். வள்ளி உன் கடைக்கன் பார்வையால பாரு, பார்க்கலாம் பரவாயில்ல, சின்ன ஒரு புன்னகை பண்ணு, தயவு செய்து பேசு, இல்லைன்னா நான் தற்கொலை பண்ணி செத்து விடுவோம். முதல்ல தற்கொலை பண்ணிக்கவேன்னு பயமுறுத்தந்து நம்ம முருகப்பெருமான். முதல்ல ஃப்ளைட் ஓட்டந்து நம்ம முருகப்பெருமான். முதல்ல கோவணம் கட்டிக்கின்னு கிடைக்கிற பொருள் எனக்கு கிடைக்கலன்னா நான் சன்னியாசியா போவேன்னு மிரட்டி பழனி மலைக்கு போய் நின்னது முருகப்பெருமான். ஆண்டியின் கோலமுற்று மலை மீது நீ அமர்ந்த பழனி ஒரு படை வீடு. பழனி திருவாயிரம்னு ஒரு பாட்டு, 1000 பாட்டு எழுதியிருக்காரு. நல்ல ஒரு செய்தி. பழனிக்குத்தான் அதிக திருப்புகள், இரண்டாவது நம்ம திருவண்ணாமலைக்கு அதிக திருப்புகள். தருமபுரிக்கு ஒரே ஒரு திருப்புகள். படவேடு இருக்கு தெரியுமா? படவேடு, படை வீடு, ரேணுகை மாரியம்மன். அந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு பெரிய சிவாலயம் இருக்கு, அதுக்கு பேரு சோழீஸ்வரன் பேரு. அங்க நம்ம அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார். இதோ வந்தவாசிக்கு போற வழியில பொன்னூர், செம்பூர், வெள்ளியூர் இருக்கு. பொன்னூர்ல பாடியிருக்காரு, செம்புல பால்ல. நல்லா கவனமா பாருங்க, செம்பூர்ல பால்ல, வெள்ளியூர்ல பால்ல, பொன்னூர்ல பாடியிருக்காரு. ஏன்? நம்ம சாமி பத்திரமாத்து தங்க இல்லையா? திருவடிகளே துதிந்து நினையாமல். இந்த வேதங்களை ஓதுறாங்களே, இந்த மாதிரி கச்சேரி பாடுறாங்களே, வாரியார் பேசி முடிச்ச உடனே பணிவோடு சொல்றேங்க, திருவண்ணாமலை சமயப்பேரவையில் பார்த்த காட்சி. எங்க அம்மா அழைச்சி வந்து உட்கார்ந்துருக்காங்க. 12 திருமுறை யானை மீது வருகிறது, சுவாமி பின்னாடி வர்றார், எல்லாரும் ஆடிட்டோர் இப்படி உட்காரணும், இப்படி திரும்பிக்கிறாங்க. வந்து உட்கார்ந்து முடிஞ்ச உடனே அங்கே வந்து அத்தனை மக்களும், தாய்மார்களும், குழந்தைகளும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவேன். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவேன், பின்னாடியே அவரை பார்த்துன்னு ஓடுவேன். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். ஆமா, நீங்கள்லாம் தெளிவு குருவு ஸ்ரீமதி அம்மா வார்த்தையை கேட்கணும், இல்லைன்னா திருப்புகழ் வராது. நேராக பின்னாடி ஓடுவேன். ஐயா ராஜகோபுரம் தாண்ட காரில் எல்லாரும் வந்தா விஐபிங்கெல்லாம் கிளம்புவாங்கல்ல, வந்து ஏறி உட்காருவார். காரு வந்து நின்ன உடனே சுவாமி உட்காருவார். உட்கார்ந்த பிறகு காரை தொட்டு வணங்குவேன். கார் கிளம்பிடும். கிளம்பின பிறகு அந்த காரினுடைய சக்கரை, அந்த ரப்பர் சக்கரை இருக்கே வீல், அது அந்த தடம் இருக்கும், அந்த தடத்தில் இருந்த மண்ணை எடுத்து நான் நெற்றியில் வைத்துக் கொள்வேன். அதுதான் குரு பக்தி. நீங்க நினைப்பது போல அவர் யாருக்கும் நேரடியா பாடம் சொல்லி தரல. நிறைய பேர் மாணவி மாணவர் மாணவர் மாணவின்னு சொல்றாங்க, அதெல்லாம் கிடையாது. எல்லாரும் முதல் வரிசையில் உட்கார்ந்து அவரை குருவா ஏத்துக்கினாங்க. அவருக்கு எங்க பாடம் சொல்லித்தர நேரம்? ஒரு நாளைக்கு 10 இடத்துல 5 இடத்துல சொற்பொழிவு. என்ன அவர் சொல்றாரு, 12 வயசுல 10,000 பாட்டை படித்தேன், நான் மறையும் போது 84 85 வயசு, எத்தனை லட்சம் பாட்டை படிச்சிருப்பேன். முருகா முருகா, இதெல்லாம் முருகன் தந்தது. சான்றோர் பெருமக்களே, தொண்டர்கள் சரண் 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 என, குபீர் குபீர் என, தடார் தடார் என இலக்கணங்கள். நான் முனைவர் பட்ட ஆய்வேட்டில் எழுதியிருக்கேன். அருணகிரிநாதர் குறிப்பிடும் இலக்கணம், இலக்கணத்தை அப்படியே கரைச்சு குடிச்சிருக்காரு. சீர் சிறக்கும் மேனி பசேல் பசேல் என, நூபுரத்தின் ஓசை கணீர் கணீர் என, சேர விட்ட தோள்கள் விடோம் விடோம் என,
பாரதத்தை மேறு வெளி வெளி திகழ். முதல்ல ஸ்லேட்ல பல்பத்தை எடுத்து கொம்ப உடைச்சு எழுதினவர், முதல்ல ஏடு எடுத்து எழுதினவர் யாரு? விநாயக பெருமான். மறந்துடக்கூடாது. அதெல்லாம் வருது. அருணைநாதர் செய்கிறார், பதிவு செய்கிறார். ரொம்ப அற்புதமான ஒரு நூல். ஆனால் கொஞ்சம் சந்தத்தை பிடிக்கணும். அதுக்கு கந்தனை வந்தனை செய்யணும். கந்தனை வந்தனை செய்தால் சந்தம் சொந்தமாகும். நம்பும் அடியார், நம்பும், நல்ல கவனமாக கேளுங்க, நம்பினவனுக்கு நடராஜா, நம்பாதவனுக்கு யமராஜா சொல்றாங்கல்ல. நம்பும் அடியார் தமை ஆள வந்த பெருமாளே. ஏங்க சில பேர் போறாங்களா கைலாசத்துக்கு, 100 பேர் போட்டோ எடுக்கிறாங்க, 99 பேர்ல பதிவாவில் ஒரு கருவியில் எழுதுங்க படம். ஒரே நேரத்தில் எடுக்கும்போது எல்லாருக்கும் இறைவன் காட்சி கொடுக்க மாட்டான். இப்ப அருணகிரிநாதர் மறைவாக இருந்து நம்ம சொற்பொழிவை கேட்கலாம், நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நோக்கலாம். ஏன்னா அவங்க அட்டமா சித்தி பெற்றவர்கள். அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிரகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் என்று சொல்லக்கூடிய அட்டமா சித்திகளை பெற்றவர்கள். நுட்பமா வந்து உட்கார்ந்துருப்பாங்க. ஆமா, அதனால்தான் வீட்டுக்கு யார் யாச்சகம் கேட்க வந்தாலும் அவங்களுக்கு போட்டுடணும். என்ன தெய்வமே வருமா? சிவபெருமான் வந்தார்ல, என்னவா வந்தாரு? பிச்சை ஆண்டியாக வந்தார். பிச்சாண்டின்னு சொல்றோம்ல, பிச்சாண்டவர் உச்சம் வைக்கிறோம் இல்ல. எங்க வீட்டுக்கு பூண்டி மகான் வந்திருக்கிறார். மண்ணு திருவண்ணாமலை சம்பந்தாண்டார்க்கு தயவு செய்து வரேன், அவன் கொலைகாரனாக இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், தயவு செய்து சாப்பாடு மட்டும் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. அடியவர் வேஷம் போட்டால், அது ஒரு செய்தி சொல்ல போறேன். 2 பேர் சாமியார் வேஷம் போட்டாங்க. அடியவர் வேஷம் நிறைவுக்கு வருகிறது. ஏன்னா அடுத்த நூல் வெளியீடு நிறைவு செய்ய இருக்கிறேன். கவனமாக கேளுங்க. 2 பேர் வேஷம் போட்டாங்க. என்ன வேஷம்? வேஷம் போட்டால் திருவண்ணாமலைக்கு வந்தால் 3 வேளை சாப்பாடு கிடைக்கிது, டெய்லி 1000 ரூபாய் கிடைக்குது. இதில் உட்காந்தா 1001 ரூபாய் சன்மானம் வைக்கிறாங்க, கொடை கிடைக்குது, கம்பளி கிடைக்குது. உண்மைங்க, நம்பூர்ல இந்த மாதிரி 2 பேர் சன்னியாசி 10 வருஷம் ஆகுது. ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஜமீன்தார் சாப்பாடு போடுறார். ஒரு கிராமம் நடந்த உண்மை கவனமாக கேட்கணும். சாப்பாடு போடுறார். அங்க என்ன கழுத்துல லிங்கம் கட்டியிருக்கணும். லிங்காயத்தர்னு சொல்லுவாங்க. வாரியாருடைய கழுத்துல லிங்கம் இருக்கும். மகா பெரியவர் சொன்னாரா, வாரியார் சுவாமிகள் வந்தா மட்டும் என் காலில் விடக்கூடாதுன்னு சொல்லுங்க, ஜாக்கிரதை. அதை மீறி விட போவாராம், தடுத்துருவாராம். நான் சும்மா மடத்தை வச்சு நீங்கள் ஏதோ நடத்தின்னு இருக்கோம், நீங்கள் தான் உலகமெல்லாம் சுற்றி தமிழையும் ஆன்மீகத்தையும் ஆண்டவனுடைய புகழையும் பரப்புறீங்க நீங்க. அப்படிப்பட்ட லிங்கத்தை கட்டியிருந்தா அவங்க பேர் லிங்காயத்தர், வீர சைவர்னு பேர். இந்த லதா பிரபுலிங்கன்னு ஒரு அம்மா வரல நிற்க, அவங்க எல்லாம் வீர சைவர். அவங்க லிங்க பூஜை பண்றவங்க, கன்னட மரபு. நம்ம குகைநமச்சிவார் இருக்கார் இல்லைங்களா, அவர் லிங்காயத்தர், வீர சைவ மரபு. சான்றோர் பெருமக்களே, அங்க ஒரு கண்டிஷன் போட்டாங்க, அங்க சாப்பாட்டுக்கு போனோம்னா கழுத்தில் லிங்கம் இருக்கணும். இவங்க கிட்ட லிங்கம் இல்லை. இதுதான் போலி சாமியாராச்சே, போலி அடியாராச்சே. எப்படி இருக்கும் அதெல்லாம்? என்ன பண்றதுன்னு பார்த்தாங்க. சான்றோர் பெருமக்களே, ஊருக்கு வெளியில கத்தரி தோட்டம், 2 கத்தரி பிஞ்சை எடுத்தாந்து நல்லா வெள்ளை துணியில கட்டி தொங்க விட்டுட்டாங்க. பார்ப்பதற்கு என்னது லிங்கம், ஆனா உண்மையிலே என்னது கத்தரி பிஞ்சு. இப்ப அன்னதானம் நடக்க போது பூஜை பண்றார். கற்பனை கடந்த ஜோதி கருணையே வடிவமாகி அற்புத கோல நீடி அருமறை தரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துளின்று பொற்புற நடைமுறைகின்ற பூங்கடல் போற்றி போற்றி. சுவாமிகளே, எல்லாம் இப்ப பூஜை பண்ண போறேன், உள்ள இருக்கிற லிங்கத்தை கொஞ்சம் எடுத்து வெளியே காட்டுங்க. 2 பேருக்கும் பேதி ஆகுது. போச்சிரா, இந்த வடை பாயாசத்துக்கு 1000 ரூபாய் பணத்துக்கு இந்த அவியல் பொரியல் துவையலுக்கு மாட்டிக்கின்னு போச்சு. உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்றேன், சொல்லக்கூடாது சொல்றேன். மன்னன் படத்துல முதல் டிக்கெட்டு வாங்கினா, ஆமா மண்ணிலைங்க சிரிக்கிறாரு, அவர் முதல் டிக்கெட் வாங்கியிருக்கிறாரு. மன்னன் படத்துல முதல் டிக்கெட் வாங்கினா அவங்களுக்கு செயின் ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ் மோதிரம்.
கவுண்டமணியும் ரஜினியும் கிளம்பி வந்துடுவாங்க. ஏன்னா கல்லூரியில் கூட பாடன்றது சினிமா செய்தியை சொன்னால் தான் பையனுக்கு புரியுது. அந்த மாதிரி கேவலமான நாடாக மாறி வருகிறது. பணிவோடு சொல்கிறேன், ஆன்மீகம் என்பது நிஜம், சினிமா என்பது நிழல். நிழலை நம்பி நிஜத்தை விட்டுவிடக்கூடாது. சான்றோர் பெருமக்களே, இப்போ என்னாச்சு, சாமி இவங்க 2 பேரும் நழுவி ஓடிடலான்னு பார்க்குறாங்க. அங்கே பாருங்க, அந்த முதலாளி அம்மாவே பரிசு கொடுக்க வந்துக்கிறா. இவங்க எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறாங்க, பிடிச்சி நிறுத்திட்டாங்க. அது வந்துங்க என்ன சொல்லிட்டு வந்தாங்க, எங்கள் பாட்டி சேர்த்துட்டாங்க, எங்கள் சித்தப்பா சேர்த்துட்டாங்கன்னு வந்துக்கிறா. இல்லைங்க, நீங்கள் வேலை போகாதுன்னு சொன்னாதாங்க நாங்கள் பரிசை வாங்கிக்கோங்கணும் கவுண்டமணி. ரொம்ப நல்லா இருக்கு அந்த காட்சி. அதுபோல் பொய் சொல்லிட்டு மாட்டக்கூடாது. இவங்க மாட்டிக்கினாங்க கத்திரிக்காய் பிஞ்சை வச்சு. இங்கே கிட்ட வந்தோடனே, ஏங்க அது திறந்து காட்டுங்க. இல்லைங்க அது வந்துங்க, அது வந்துங்க. ஏங்க அது கத்திரிக்காங்கன்னு சொல்ல வரான். ஆமாங்க, லிங்கம் கத்திரி பிஞ்சு அளவுக்குதுங்க, எடுத்து காட்டுங்க. விடா கொண்டன் கொடா கொண்டன் இல்லையா? இவரும் விடுறதா இல்லை, அவங்களும் காட்டுறதா இல்லை. கடைசியிலே நமச்சிவாயம் வாழ்க, நாதந்தால் வாழ்க, இமைப்பொழுதும். அப்பனே ஈசா என்னை மன்னிச்சிருப்பா, தெரியாம வேஷம் போட்ட சாமி, இந்த சாப்பாட்டுக்காக வேஷம் போட்டு 10 வருஷமா நாங்கள் அலைஞ்சிட்டோம் சாமி, இன்னைக்கு மாட்டினா எங்க கதி அதோ கதி, உன் பேரும் கெட்டுப்படும். அபிராமி பட்டர் சொல்வார், அடியவர் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் இங்கே பசிந்தில் இருக்கிறார். நம்ம நூல் எப்போ வெளியிட போகுது? என்ன காரியம் பண்ணி விட்டீர்? அந்த அபிராமி பட்டர் பேர் சுப்பிரமணியம். ஓய் என்ன ஓய், மன்னன் வந்தான் இன்று என்ன நாள் என்று கேட்டான், நீ வந்து பௌர்ணமி என்று சொல்லிவிட்டீர் ஐயா, அதுக்கு என்ன ஓய்? இன்றைக்கு பூரண அமாவாசை, இல்லை என்றால் நிலவு உதிக்காவிட்டால் உன்னை நெருப்பில் போடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியா? ஒன்றும் பதட்ட முடியாது, நேராக உள்ள போறார். ஏண்டி அபிராமி, இது என்னடி சோதனை? உன்னை நான் அகக்கண்ணில் பார்த்தேன், நீ பூரண நிலவா ஜொலித்த, நான் பௌர்ணமின்னு சொல்லிட்டேன். அபிராமி பட்டனுக்கு மரணம் வரப்போகிறதே என்று பயப்படவில்லை, அபிராமி பக்தனுக்கு இப்படி ஆயிட்டதேன்னு. இவளுக்கு அபிராமிக்கு கண் இல்லையா, மூக்கு இல்லையா, காது இல்லையா, அவளுக்கு இதயமே இல்லையா அப்படின்னு உனக்கு பழிச்சொல் நேரப்போகிறது தாயே. அந்த பழியிலிருந்து நீ தப்பிக்க வேண்டும் தாயே. மணியே மணியின் ஒளியே, ஒளிரும் அணி புனைந்த வணியே, அணியும் அணிக்கடகே, அணுகாதவர்க்கு பிணியே, பிணிக்கு மருந்தே, அமரர் பெரும் விருந்தே, பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே. இது அபிராமி பற்ற பாட்டு. கண்ணதாசன் சொல்லடி அபிராமி, வானில் சுடர் வருமோ எனக்கு இடர் வருமோ, பதில் சொல்லடி அபிராமி, நில்லடி உன்னாலே முழு நிலவினை காட்டு கண்ணாலே. புறமந்துருவா காளி பஜங்கரி சூலி மதாகனி கண்களில் தருகின்றால் ஓம் சக்தி ஓம் சக்தி. அதுபோல இவர்கள் பூரணமாக வேண்டிய பிறகு சான்றோர் பெருமக்களே நம்ப மாட்டீர்கள், திறக்கிறாங்க, உள்ளந்து கத்திரி பிஞ்சை எடுக்கிறாங்க, அது லிங்கமாக மாறியிருந்தது. பக்தியுடன் நின்று பக்தி செய்யும் அன்பர் பத்திரம் அணிந்த கடலோனே. பாருங்க, பக்தியுடன் நின்று பக்தி பெருக்கில் என்றல் ஊன்புருக, அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக, சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக, என்றன் சந்ததியே உந்தனுக்கு அடிபணிய இறைவா. பக்தியால் யானுனை பல காலும் பற்றியே மா திருப்புகழ் பாடி, முக்தனாய் மாறனை பெருவாழ்வின் முக்தியே சேர்வதற்கு அருள்வாயே. பக்தி உடன் நின்று பாருங்க, ஒரு அடியாருக்கு இலக்கணம் சொல்றார். பக்தி உடன் நின்று பக்தி செய்யும் அன்பர் பத்திரம். பத்திரம்னா இலை, பத்திரம்னா இலை, பத்ரி இலை, பனை ஓலையில அப்ப டாக்குமெண்ட் எழுதினாங்க, அதனால தான் பத்திரம். அது பத்திரம் ஜாக்கிரதையாவின் அர்த்தம். பத்ரி இலை. பத்திரம் அணிந்த கடலோனே, தமிழ் பன்னீரோடு கடப்ப மாலையும்
அணிவோனே புகழ் ஓதும் பண்புடைய சிந்தை அன்பர். கவனமாக கேளுங்க. புகழ் ஓதும் முருகப்பெருமானுடைய புகழ் இணை ஓதும் பண்பு உடைய சிந்தை அன்பர். என்ன சொல்றார் வள்ளுவர்? பண்புடையார் பட்டுண்டு உலகம் அகுதின்றேல் மண்புக்கு மாய்வது மண் உண்டாலம்ம இவ்வுலகம். பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழல் அதனினும் இளமே என்று சொல்லி தலைவர் டைம் மேனேஜ்மெண்ட் அப்புறம் அவர் ஏதோ தொட்டாரு. அவர் சொல்ல அதே சொல்லுது, போதும் போதும் டயர்ட் ஆகிட்டே போதும். மாலோடு அடியார் பரவும் பெருமாளே. மால்னா திருமால் இல்லை, மால்னா மயக்கம். மயக்கம்னா ஆண்டவன் மீது பித்து. பித்துன்னா பைத்தியம். உச்சி வகிடெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி. பிச்சி பூனா ஜாதி மல்லி. அந்த வாசனை நம்மளை பைத்தியம் முடிக்க வைக்குமா? அது போல இறைவன் மீது அந்த மாதிரி ஒரு அம்மா இருந்தாங்க. அதை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஆண்டவன் பிச்சை உள்ளம் முருகுதையா முருகா. இந்த பாட்டை எழுதியவர் ஆண்டவன் பிச்சை. இது எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தது. அதை பார்த்து ஒரு பாடிட்டார் டிஎம்எஸ். இந்த பாட்டுக்குரிய படைப்பாளி யார் என்று தேடிக்கொண்டிருக்கிறார். மெட்ராஸ்ல காளிகாம்பாள் கோவில்ல இந்த பாட்டை எழுதி போட்டு கீழே ஆண்டவன் பிச்சை கண்டுபிடிச்சாரு ஒரு அம்மா. பயங்கரமா மாமியா கொடுமை பண்ணிக்கிறா. தயவு செய்து மாமியார்களே கொடுமை பண்ணாதீங்க, மருமகளே மாமியார கொடுமை பண்ணாதீங்க. இந்த மாதிரி அந்த அம்மா அந்த முருகம்மையா இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி முருகா 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 எந்த நேரமும் பாட்டு எழுதினே இருப்பாங்களா. முருகா முருகா முருகா. இந்த மாதிரி இனி ஒரு தடவை இந்த இதெல்லாம் எதனா எழுதுனா உன்னை தொலைச்சி விடும் தொலைச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டவன் பிச்சைங்கிற அந்த அம்மா அமிர்தவல்லியா, நல்ல அழகான பேர். ஆனால் ஆண்டவன் பிச்சைன்ற பேர் தான் நினைச்சு போச்சு. சான்றோர் பெருமக்களே எடுத்து ஏற கட்டி வச்சுட்டாங்க, பொட்டியில் போட்டு பூட்டாங்க. அவன் எழுதின பாட்டு எல்லாம். சான்றோர் பெருமக்களே மாமியார் மண்டையை போடுது. மாமியார் மறைகிறார்கள். பிறகு அந்த பெட்டியை திறந்து பார்க்குறாங்க. நம்ப மாட்டீர்கள், மற்ற டாக்குமெண்ட் எல்லாம் செல்லரிச்சு போயிருக்குது. கவனமாக கேளுங்க. முருகன் அந்த அடியவருக்கு தந்த இது அவர் எழுதிய அந்த முருகன் பாடல் எல்லாம் அது செல் அரிக்கவில்லை. அதுல இருந்த பாட்டு தான் இந்த உள்ளம் முருகுதையா முருகா உன்னடி கால்களிலே அள்ளி அணைத்திடவே எனக்குள் ஆசை பெருகுதையா முருகா. வாலி சாப்பாட்டுக்கு வழி இல்லையா. வாலி முருகப்பெருமா தான் முதல் பாட்டு பாடியிருக்கார். எந்த பாட்டு? கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உடைமறிவேன் நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே. உட்கார்ந்தா பக்கத்தில் திருவானைக்காவல், அங்க போனா சாப்பாடு கொடுப்பாங்களாம். அந்த சாப்பாட்டுக்காக போவாராம் வாலி. ஸ்ரீரங்கத்திலிருந்து, இது வைணவ கோவில் சைவ கோவில், அங்க போனா அம்பாள் என்ன பண்ணிட்டா, திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி அப்படி தூங்கிட்டார். டயர்ல சாப்பிட்டு தூங்கிட்டாரா. சாப்பாடு அம்பாளுடைய எச்சில் துளி வாழையினுடைய நாக்கிலும் உதட்டிலும் பட்டதா. அப்ப முருகன் வாழை சொல்றார், முருகன் என்னை புகழ்ந்து பாடு அப்படின்னா. அப்பதான் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனைமறவேன் நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே நினைப்பதும் நிகழ்வதும் நின் செயலாலே கற்பதெல்லாம் உன்றன் கண்விழியாலே கனிமொழியாலே காண்பதெல்லாம் உந்தன் கண்விழியாலேன்னு பாடினார். இப்படி பல அடியாரை திருப்புகழ் அடியவர்கள் பலரை பார்க்க முடியவில்லை. ஆனால் ஆண்டவன் பிச்சையும் வாலியையும் முருகம்மையாரையும் இப்போ பார்க்கிறோம் என்று சொல்லி நம்மில் பல பேர் அப்படித்தான் ஆண்டவனுக்கு தொண்டு செய்கிறோம் என்று சொல்லி உருகா மனமும், கவனமாக கேளுங்க, நிறைவு செய்கிறேன். உருகா மனமும் சிவ ஞானம் உணரா அறிவும் உனது புகழ் ஓதா நாவும் ஓத கேட்டு இனிய நதி போல பெருகா விழியும் உடையேனை பிறவி கடலில் வீழாமல் பேணி எடுத்து இங்கு எனது உள்ளம் பிரியா விரிஞ்சை பதிவாழும் முருகா வருக சதுர்வேத முதல்வா வருக வினை தீர்க்கும் முனைவா வருக மயிலேறும் அண்ணா வருக விரிஞ்சை பதிவாழும் முருகா வருக வருகவே என்று சொல்லி திருப்புகழில் அடியார்கள் என்று சிந்திக்க வாய்ப்பணி அளித்த அருணகிரிநாதர் மணிமண்டபத்தினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர், அறக்கட்டளை உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லி இங்கே திருப்புகழை பாடி மகிழ்ந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரது பொன்னார் திருவடிகளையும் பெரியவருடைய பொற்பாதங்களையும் அருணகிரி என்ற பெயரோடு பல பேர் நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். ஆண்டவனுடைய பெயரையெல்லாம் முருகப்பெருமானுடைய பெயரையெல்லாம் தாங்கி வந்திருக்கிறார்கள். மகாலட்சுமி சாப்பாடு போட்டாங்க.
முருகன்னா சத்திரசுமார் திரிசதி பண்ணார், தலைவர் செயலாளர் பொருளாளர் ஒருங்கிணைப்பு, அற்புதம் அற்புதம். பக்தர் கணப்பிரிய பாட்டு வதில்ல, பூர்வ பட்சிம தட்சிண உத்திர திக்குல பக்தர்கள் அற்புதம் அற்புதம் எனவோதும் சத்த மிகுத்த திருப்புகழை சிறிது அடியேனும் பாடுவதற்கு அருள் செய்த அந்த ஆண்டவனை நான் மறவேன் மறவேன் என்று சொல்லி என்ற தாய் தந்தைக்கு நன்றியை சொல்லி, தமிழ் கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றியை சொல்லி, 63 நாயன்மார்களுக்கும் 12 ஆழ்வார்களுக்கும் 18 சித்தர்களுக்கும் உண்மையான முருக பக்தர்களுக்கும் நன்றியை சொல்லி, திருப்புகழை வளர்க்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, நீங்கள்லாம் நீண்ட ஆயுளோடு நிறைந்த செல்வத்தோடு இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். ஆரிரு தடந்தோல் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிமேல் வாழ்க, கொக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏரியே மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் பூண்டி குகனே. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, திருப்பரங்குன்ற முருகனுக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு, திருவாமினன்குடி முருகனுக்கு, பழமுதிர்ச்சோலை முருகனுக்கு, சுவாமிமலை முருகனுக்கு, திருத்தணி முருகனுக்கு, அருணகிரிநாத பெருமானுக்கு முருகாச்சரணம்.